நேசம் நிறைந்த உள்ளத்தார் நிலம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொலையெடுத்து தேசம் உய்ய திருத்தொண்டர் தொகை முன்பணித்த திருவாளன் வாசமலர் மென்களில் வணங்க வந்த பிறப்பை வணங்குவான். எழுதரு மறைகள் தேரா இறைவனி எல்லில் கங்கொள் பொழிதரு காலத்து என்றும் பூசனை விடாது செய்து தொழுதகை தலைமையிலேற துளும்புதன் நீருள் மூழ்கி அழுது அடியடைந்தன்பன் அடியவர் கடிமை செய்வான். பரபதிருத்தொன்ற தொகை விரிய வாக்கினால் சொல்ல வல்லவிரான் எங்கள் வாக்கிய பயனாம் பதிகுன்றைவாள் செய்குலானடி சென்னி இருத்துவான் கைலை காக்கும் அகம்படி தொழிமை கொண்டு நம் குரு மரபிற்கெல்லாம் முதல் குருநாதனாகி பங்கயம் துளவும் நாரும் வேத்திரப்படை பொறுத்து செங்கயம் பெருமாள் நந்தி சீரடி கமலம் போற்றி. கைலாய பரம்பரை சிவஞான போத நெறிகாட்டும் வெண்ணை பயில்வாய்மை மெய்கண்டான் சந்ததி போர் மெய்ஞான வானுவாகி உயிலாறும்பொழில் திருவாபடுதுறை வாழ் குருநம சிவாய தேவன் தைலாதி மரவுடைய நீடு திருமரபு நீடூடி தலைக்கமாறும். சிற்றம்பலம் எல்லாமல்ல இறைவனுடைய பேருள் கருணையும் குருவருளும் முன்னின்றல் செய்த ஒன்றை பதிவால் தெய்வ சேக்கலார் பெருமானால் அருளி செய்யப்பட்ட பெரிய புராணம் என்னும் திருத்தொண்டர் புராணத்தை தொடர்ந்து சிந்திக்கவும் வழிபாடு செய்வதற்கும் நம் தமக்கு வாய்ப்பு கிடைத்துள்ளது. அவ்வகையிலே அருள் தரும் தேவகிரி அம்மை உடனாகிய அருள்மிகு நஞ்சுண்டேஸ்வர பெருமான் திருவடி தாமரைகளை மனம் மொழிமைகளாலே போற்றி வணங்கியும் அருள் குருநாதர் திருவடிகளை முக்கரணங்களாலே பணிந்து அடியேனையும் இந்நன்னறிக்கண் ஆற்றுப்படுத்திய ஆசிரியர் பெருமகனார் திருவடிகளை மனம் மொழிமைகளாலே வணங்கிக் கொண்டு இங்கே எழுந்தில் இருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்கள் திருவடிகளை முக்கரணங்களாலே பணிந்து இவ்வகுப்பினை சிந்திக்க முற்படுகின்றோம். பெருமானின் பேரொரு கருணையினாலே நாம் இதுகாலும் திருக்குறிப்பு தொண்ட நாயனாருடைய புராணத்திலே 79வது பாடல் வரை சிந்தித்து நிறைவு செய்யப்பட்டிருக்கிறது. அதிலே விம்மிதங்கள் என்ற தலைப்பில் அதற்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அடுத்தது கிணறுகளும் பிழங்களும் அப்படின்னு ஒரு தலைப்பு அந்த பாடலுக்கு எழுதிக்கிங்க. இதெல்லாம் சிவகவிமணி ஐயா கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு அந்த பாடலுக்கு. 80வது பாடலுக்கு கிணறுகளும் பிழங்களும் கீழே பாருங்க இருக்கு இன்பம் உய்யும் பிழம். அப்படிங்கிறது தலைப்பு. சாயை முன் பிணிக்கு கிணறு ஒன்று தஞ்சம் உன்னின் நஞ்சாம் தடம் ஒன்று மாயையின்றி வந்து உள் அடைந்தார்கள் வானரத்து உருவாம் பிளம் ஒன்று மேய அவ்வுரு நீங்கிட குளிக்கும் விலங்கு பொய்கையும் ஒன்று விண்ணோரோடு ஆய இன்பம் உயிக்கும் பிளம் ஒன்றோடு அணைய ஆகிய அதிசயம் பலவாள் என்று சொல்றார். அப்ப அந்த தன்னுள் படிந்தோர்களது சாயையை புலப்படாதபடி தன்னுள்ளே அடக்கிக் கொள்ளுவதற்கு இந்த கிணறும் ஒன்று. இப்போ அந்த கிணறு அதுக்குள்ளே படக்கூடிய அந்த சாயலை என்ன பண்ணுங்க தனக்குள்ளேயே அடக்கி கொள்ளும். இந்த உச்சி வேலையை நான் பார்த்தோம் இல்லையா, உச்சி வேலையில அந்த பளிங்கோட தூண் எந்த பக்கமும் சாயாது, நம்மளுடைய நிழல் எந்த பக்கமும் சாயாது. இதனால தான் ஞானிகள் என்ன செய்தாங்கன்னா அவங்க ஒரு நாளைக்கு ஒரு வேளை உணவு சாப்பிடக்கூடியவங்க சரியாக 12 மணிக்கு உச்சி பொழுது இருக்கும்பொழுது அவங்க உணவு கொடுப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அதுதான் உண்மையான மாகேச பூசை. சரியாக 12 மணிக்கு கொடுக்கும், அதுதான் மாகேச பூசை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சரியாக 12 மணிக்கு உணவு எடுத்துக்குவாங்க. மீதி காலையிலையும் சாப்பிட மாட்டாங்க, இரவு பொழுதும் சாப்பிட மாட்டாங்க. சரியாக 12 மணிக்கு சாப்பிடுவாங்க. அது இவ்வளோதான் ஒரு அளவோட அதை சாப்பிடக்கூடியவங்க. ஏன்னா தனக்குள்ளே இருக்கக்கூடிய சிவத்துக்கு அது நேரடியாக போவதாக அவர்களுடைய. அதே மாதிரி நம்மளுடைய நிலையிலும் எந்த பக்கமும் சாயாத நமக்குள்ளேயே அடங்கியிருக்கும். அதனால தான் கண்ணப்ப நாயனாருடைய தந்தையார் உச்சிகால பூசையில்
அவ்வளோ சிறப்பாக போய் முருகப்பெருமானுக்கு தேனும் தினைமாவும் படைத்தாங்க. அவங்களுக்கு இதெல்லாம் தெரியுமானா தெரியாது. அவங்க காலை பொழுது வேட்டைக்கெல்லாம் போயிட்டு இறை வழிபாட்டுக்கு போன அந்த நேரம். கண்ணப்பர் இறைவனை முதலில் தரிசித்த நேரம் உச்சிகால வேலை. அதனாலதான் உச்சிகால பூசை என்பது மிகவும் அத்தியாவசியமானது, அவசியமானதுன்னு சொல்லும். அது மாகேச பூசையில் ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய, நாம் அடியாருக்கு யாருக்காவது கூப்பிட்டு திருவாசல் முட்டோர் நடத்தும். சரியா 12 மணிக்கு அன்னம்பாடி பண்ண வகுப்பு நடத்தணும். அதெல்லாம் நீங்கள் எல்லாம் சித்தாந்த வகுப்பில் 2 மணி ஆனாலும் விட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு திருப்பி எட்டே கேள்வி கேட்கக்கூடாது. ஏன்னா அங்கேருந்து சாப்பாடு வரக்கு கொஞ்சம் லேட் ஆகிடும். அதற்கேற்றார் போல தான் அமைப்பாளர் என்ன சொல்லுவாங்க, சாப்பாடு வர வரைக்கும் நீங்கள் பேசிக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிடுவோம். அப்போ நாம் அது வரைக்கும் பேசிக்கிட்டு தான் இருக்கோம். ஆமாம், நீங்களும் அந்த வாசலை எட்டி பார்த்துக்கிட்டே கேட்டுக்கிட்டு இருக்கணும். வாசல் எட்டி பார்க்கணும். இவர் வேற நிறுத்தவும் மாட்டேங்கிறாரு, அதுவும் வரவும் மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறோம், அந்த வாசலை அப்படி எட்டி பார்க்குறோம், வரலையே. அதுக்கு மேலே நம்ம என்ன சொன்னாலும் அது அங்கே உள்ளார போக போகிறது. அடுத்து உள்ளார போய் ஒரு மயக்கம் வந்தால் மட்டும்தான் அது உள்ளே போகும். அது வரையும் உள்ளே போகாது. அது என்னைக்கு அது காது விட்டுட்டு பசிக்கு உள்ளார ஐம்புலன்ல பசிக்கு செவி விட்டுட்டு பசிக்கு போயிடுச்சு. அதுக்கு முன்னாடி செவி என்னத்தை சொன்னாலும் உள்ளே வாங்காது. அதனால என்ன பண்ணுறது, அதுக்கு முன்னாடி அடியன் மட்டும் அப்படி பேசிட்டு இருக்க வேண்டியதான். ஏதோ அப்படி ஐயா இது போன வகுப்பில் நடத்துனீங்களா? ஆமாம் நடத்துனீங்க. கவனிக்கலையா இல்லை மறந்துட்டுனா தெரியல ஐயா. அது ஏன்னா அந்த நேரத்தில் நமக்கு அந்த வயிறு தொந்தரவு பண்ணிடுச்சு. நம்ம அடுத்த வகுப்புலாம் பார்ப்போம், ஐம்புலன்கள் என்ன செய்யுது அப்படின்னு திருவொற்றிப்பயனில் சொல்லுவான். ஏன்னா துன்பம் வரும் பொழுது ஆமை தன்னுள் ஐந்து உறுப்பையும் அடக்கிக் கொள்ளும். நாம் வாழ்றதே துன்பத்தில் தான். ஐம்புலன்களை விரிக்கிறதுனால அது துன்பத்தையே ஒன்று சேருது அப்படின்னு. அந்த மாதிரி அந்த கிணறு என்னவோ அந்த நிழலை வெளியே சாயாது பார்த்து சாயை அப்படின்னா தண்ணீரில் காணும் நிழலு துன்பத்திற்கு சாயை சாயா அப்படின்னு சொல்லுது. சாயா அப்படின்னா வடமொழியில நிழல். சாயா கிரகம், ராகு கேது என்ன பேரு, நிழல் கிரகம்னு பேர். அதுக்கு உருவம் கிடையாது. அது சூரிய சந்திரனோட சேர்க்கையின் பொழுது நிகழக்கூடிய அந்த கிரகண நேரத்தை சாயா நேரம் என்று சொல்லுவாங்க. அது 2 கிரகங்களுக்கும் இடம் கிடையாது, 7 தான் இருக்குது பூமியோட சேர்த்து. அது ரெண்டும் அந்த சூரியன் சந்திரனோட அந்த நிழல் தான் அதோடைய கிரகமா இருக்கும், ராகு கேது. சரியா? அது போல இந்த சாயை என்பது நிழல் என்று பொருள். பிணித்தல் அப்படின்னா வெளி தோன்றாமல் தனக்குள்ளே அடங்கி கொள்ளுதல். இறைவன் நமக்கு எப்போ வெளிப்பட்டு தோன்றான்? நமக்கெல்லாம் தோன்ற மாட்டான். நம்ம இடத்துல இருக்கக்கூடிய யான் எனது அற்ற பிறகு வெளி தோன்றுவான். சரி, அப்ப வெளி தோன்றுவான் அப்படின்னா எப்பொழுதுதான் வருவான் அப்படின்னா, நம்ம இடத்துல நமக்கு குருநாதனாக வரக்கூடியவன் எங்கோ இருந்தெல்லாம் வர்றதில்லை. நமக்கு குருவா வரவங்க எங்கோ இருந்தெல்லாம் வர்றதில்லை. நமக்குள்ள இருக்கக்கூடியது ஒரு உருவம் தாங்கி நம் முன்பாக வருது. நாம பூசை பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். எனக்கு முருகனை பிடிக்கும், சிவபெருமானை பிடிக்கும், இப்படி சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். எந்த கடவுளரை நாம் வேண்டுகிறோமோ, யாரை நம் மனம் ஒன்றி பிடித்து கொண்டிருக்கிறதோ அந்த உருவம் இங்கே ஒரு மனித சட்டை தாங்கி வரும். அதுதான் நமக்கு குருநாதன் அப்படின்னு சொல்லப்படும். அவர் உடனே அங்கிருந்து வந்தார், எங்கிருந்து வரமாட்டார். நமக்குள்ளே இருக்கிறது தான் வெளிப்பட்டு தோன்றுது அப்படிங்கிறதையும் நம்ம வச்சுக்கணும். அப்போ பிணித்தல்னா வெளி தோன்றாமல் தனக்குள்ளே அடங்கி கொள்ளுதல், அதற்கு பிணித்தல்னு பேர். தஞ்சம் அப்படின்னா சிறிதளவு, நஞ்சான் தடம், நஞ்சு தன்மை செய்யும் நீருடைய தடாகம். தடாகம் மாயை, அது என்னத்தை செய்யும்? வஞ்ச புலனைந்து என்ன செய்யும்? வஞ்சனையே செய்யும். மாயை புலனைந்து வஞ்சனையே செய்யும். எப்பொழுதுமே நமக்கு மாயை என்ன பண்ணுங்க? வஞ்சனையத்தான் செய்யும். இல்லாததை இருக்கிற மாதிரி காட்டும், இருக்கிறத இல்லாதது மாதிரி காட்டும். அதுதான் அதோடைய வேலை. மாயையின்றி மனித ஒரு நீங்கி புறங்குருவம் அடையக்கூடிய தீவினை ஒன்றுமின்றி, அதாவது ஒரு இந்த புறங்குருவம் கூட அடையிற மாதிரி தெரியும். இப்படி நிறைய இதனை பிளத்து கெட்டி வானர துருவம் மரக்குடல் அதன் மஞ்சனை திறக்கலன். இப்போ இந்த வானரத்தோட, வானரங்கள்லாம் எங்கே இருக்கும்?
மரத்துல இருக்கும். மரத்துல என்ன இருக்கும்? பொந்து இருக்கும். மரத்துல ஒரு பொந்து மாதிரி இருக்கும். அதுக்குள்ளேயும் அதுக்கு உண்டான உணவுகளை வச்சுக்கும், அதுக்குள்ள போகும். இதெல்லாம் செய்யக்கூடிய நிகழ்வுகள்லாம் நடக்கும். இந்த பொந்து எப்படி ஏற்படுதுன்னு கேட்டீங்களா, மரக்குத்தி பறவையினால் ஒவ்வொரு மரத்திலையும் பொந்து ஏற்படும். அது கொத்தி அது என்ன பண்ணும், அதுக்குள்ள இருக்கக்கூடிய புழுக்களை எல்லாம் எடுத்து அந்த மரத்துக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய புழுக்களை எடுக்கும். அதனால நாம் அந்த மரக்குத்தி பறவை எவ்வளவு முக்கியம்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும். மரக்குத்தி பறவை அந்த மரத்தை கொத்தி அதில் தேவையில்லாமல் அந்த மரத்துக்கு தீங்கு செய்யக்கூடிய புழுக்களை எடுக்கும். பறவைகள் பாருங்க மரம் வளர்க்க உதவுது. நாம மரங்களை வெட்டுவதற்கு பெரும் துணையாக நிற்கிறோம். ஆமா, பறவைகள் வந்து அது பழங்களை சாப்பிட்றதுனால மரங்கள் நிறைய இடத்துல முளைக்குது. அது எச்சம் போறதுனால அந்த எச்சத்திலிருந்து மரங்கள் பிழைக்குது. நாம வந்த மரங்களை வெட்டுறோம். நாம் எவ்வளோ எதிர்காலத்துக்கு தீங்கு செய்து கொண்டு இருக்கிறோங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு. வருங்காலத்துக்கு நாம் காற்று இல்லாமல் பண்ணிகிட்டு இருக்கிறோம், தண்ணி இல்லாமல் பண்ணிகிட்டு இருக்கிறோம், தீ இல்லாமல் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இத்தனையும் நெருப்பு கூட இருக்காது, மண் இருக்காது. மண் எங்கேயுமே மணல் போய் இப்போ என்ன வந்துருச்சு, இப்போ பாறையை உடைச்சி எம்சாண்ட் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நாள் அதுவும் இருக்காது. ஆமாம், இன்னும் கொஞ்ச நாள்ல அதுவும் இருக்காது. இப்போ இயற்கை வளங்களை எல்லாம் நாம் புரண்டி கொண்டே இருக்கிறோம். அப்படிதான் நம்மளுடைய வாழ்க்கை இருக்கு. அப்ப இந்த மாயை என்ன பண்றது, இருக்கிறதை இல்லாததாகவும் இல்லாததை இருப்பதாகவும் காட்டிக் கொண்டிருக்கிறது. விம்மிதம் விளம் அப்படின்னா ஆழத்தில் உள்ள நீர்நிலை என்று பொருள். விளம் அப்படின்னா ஆழமா. இப்ப நம்ம கிணறு பார்த்தீங்கன்னா ஆழமா இருக்குது, அதில் இருக்கக்கூடிய நீர்நிலைக்கு பிளம் அப்படின்னு பேரு. வினைவரோடு ஆய இன்பம் உயிக்கும் அப்படின்னா தேவர்களோடு கூடி சென்று அக்கூட்டத்தினர் உளதாகிய இன்பத்தை தரும். உய்தல் அப்படின்னா செலுத்துதல் அப்படின்னு பொருள். உய்தல் அப்படின்னா செலுத்துதல் அப்படின்னு. அப்ப உன்னி வானர மேய அவ்வூறு நீங்கிட குளிக்கும் விலங்கு எது, அந்த வானர உருவம் விலங்கிட நீக்கிட குளிக்கும் விலங்கு பொய்கையும் ஒன்று விண்ணவரோடு ஆய இன்பம் உய்க்கும் பிளம். இப்ப விண்ணவர்கள்னா வானத்தவர்கள் எங்க வரணும், அவங்க எதுக்கா இருந்தாலும் பூமிக்கு தான் வரணும். நாமெல்லாம் என்ன நினைக்கிறோம், இந்த லோகத்துக்கு போகணும், சொர்க்கலோகத்துக்கு போகணும், தேவர்களை போல வாழணும் நினைக்கிறோம். அவன் எது தேவைனானோ, இப்போ எப்படி இந்த நகரத்தில் இருக்கக்கூடிய நமக்கு அருகாமையில் பள்ளி இருக்கும், மருத்துவமனை இருக்கும், எல்லா வசதிகளும் இருக்கும். ஆனால் கிராமத்தில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் இப்போ இல்லை. மாட்டு வண்டி காலத்தில் பேசுவோம். இப்போ நீங்கள் இப்போலாம் நம்மளை விட கிராமங்களில் தான் நிறைய கட்டணம் பெருசாக இருக்கும், சரிங்களா? அதனால பெரிதாக அங்கே தான் இருக்குது. அதனால இப்போ இல்லை. நம்ம காலத்தில் ஒரு 40 வருடங்களுக்கு முன்பாக கிராமத்தில் ஏதாவதுன்னா அவங்க நேராக இங்கே எங்கே வரணும், டவுனுக்கு நகரத்துக்கு தான் வரணும். மாட்டு வண்டியில் வருவாங்க, அதாங்க நகரத்துக்கு தான் வரணும். சைக்கிள்லையோ இல்லை மாட்டு வண்டியிலையோ நகரத்துக்கு வந்து சேரணும். அப்படி தான் இருந்தது. அதுபோல் தேவர்கள் எது வேணும்னாலும் அவனுக்கு இறைவன்கிட்ட விண்ணப்பம் வைக்கணுமா நேராக இங்கே தான் வரணும். ஏன்னா அதனால தான் நம்ம திருத்தல யாத்திரை போகும்போது என்ன சொல்கிறோம், இது இந்திரன் வழிபட்ட தலம், இது புதன் வழிபட்ட தலம், இது தேவர்கள் வழிபட்ட தலம், இப்படி சொல்லிகிட்டே போகும். ரிஷிகள் அவங்க வழிபடுறதுனால எங்கே வரணும், இங்கே தான். எல்லாருமே இங்கே வந்து மண்மேல் வந்து தான் இறைவன் வழிபாடு செய்ய முடியும். ஆனால் மண்ணில் பிறந்த நாம இறைவனை மறந்து விண்ணில் இருக்கிறதுக்கு ஆசைப்படும். நாம இங்கே பிறந்தோமே, பெருமான் நம்மளை இவ்வளோ கைகால் திரகாத்தியமாக வச்சுக்கிறானே அப்படின்னா நாம் என்ன பண்ணுறோம், BMW காரில் போகிறவங்க தான் பார்க்குறோம். சைக்கிளில் போகிறவனையும் கால் இல்லாதவனையும் பார்க்க மாட்டோம். அவனுக்கு 2 காலே இல்லை. நாம் பைக்கில் போகிறோம். இதை விட்டுட்டு நாம் என்ன பண்ணுறோம், BMW காரை பார்க்குறோம். பாரு அதில் போகிறான், நேற்று இவனுக்கு வந்து வாழ்வு பாரு அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அங்கே 2 பேர் கால் இல்லாமல் போயிட்டு இருக்கிறோம். அதை பார்த்துருக்கணுமே. ஸோ அவங்க காலே இல்லை. சாமி பாரு நம்ம எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருந்தா சாமி நமக்கு 2 கை காலை கொடுத்து அதுக்கு எந்த பழுதும் இல்லாமல் வச்சு காப்பாற்றிட்டு இருக்கிறாரு அப்படின்னு நம்ம நினைச்சோம். ஆனால் அதை நாம் சிந்திக்கிறது இல்லை. எப்பொழுதுமே நாம் என்ன நினைக்கிறோம், மாயையை தான் நினைக்கிறோம், உயர்த்த நினைக்கிறது. மாயை மீது பற்று வச்சிருக்கோம். அந்த பற்றை விடுறதுக்கு 1வது பாடல். இதற்கு விநாயகர், பைரவர், முருகன், காவல் அப்படின்னு தலைப்பு புத்தகத்திலே எழுதி வச்சிருக்கோம்.
விநாயகர், வைரவர், முருகன். அஞ்சு வான்கரத்து ஆறு இலி மதத்துவோர் ஆணை நிற்கவும் அரை இருள் திரியும் மஞ்சு நீள்வது போலும் மாமேனி மலர்பாதங்களில் வன் சிலம்பு ஒழிப்ப நஞ்சு கேற்று அறவ வெற்று அறையின் நாம மூன்று இலைப்படை உடைப்பிள்ளை எஞ்சல் இன்றி முன்கிரியவும் குன்றம் எரிந்த வேலவன் காக்கவும் இசையும். பார்த்தீங்கன்னா முதல்ல விநாயகரை சொல்றாங்க. அஞ்சுவான் கரண், அஞ்சு கரத்தன் அப்படின்னு. ஐந்து கரத்தனை யானை முகந்தனை இந்தின் இளம்பிறை போல் எயிற்றனை நன்றி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்தடி அப்படின்னு சொல்லுவாரு திருமந்திரத்தில். அப்ப ஐந்து என்பது அஞ்சு அப்படின்னு இந்த இடத்துல சொல்லுங்க. ஐந்து என்பது அஞ்சு. ஐக்கு பதிலாக இந்த இடத்துல அப்படின்னு. அது ஒரு மாத்திரை, இதற்கு அரை மாத்திரை. ஆமாம். அப்ப அஞ்சு என்பது அவ்வானவர்க்கு பகையிலிருந்து கஜமுகாசூரன் முதலிய கொடியவர்களை அஞ்சுமாறு நடந்து கொண்டவர். யாரு கொடியவர்கள் அஞ்சுமாறு யார் நடந்து கொண்டாங்க? ஐங்கரப்பெருமான். ஐங்கரப்பெருமான் கரத்தை கொண்டு அஞ்சுவது கோடாகிய படையினன் அப்படிங்கிறார். அப்ப ஒரு கோட்டன் அப்படின்னு. ஆமா, இரு செவியன். சிவஞான சித்தியார்ல ஒரு கோட்டன், இரு செவியன், மும்மதத்தன், நால்வாய், ஐந்து கரத்தன், ஆறு தரு கோட்டன், விரையிதழி தாழ்ச்சடையன், தரு ஒரு வாரணத்தின் தாள்கள் உருகி விட்டும் அன்போடு வணங்கி ஓவாதே இரவு பகல் உணர்வோர் சிந்தை. இரவு பகல் உணர்வோர் சிந்தை. இந்த இடத்துல பாருங்க, முதல்ல என்னமோ விநாயகப் பெருமானை சொல்ற மாதிரி பெரியவங்க சொன்னாங்க. ஆனா அங்க பாருங்க, பிறையிதழி தாழ்ச்சடையான் ஒரு தரு வாரணத்தின் தாழ் அப்படின்னு யார சொல்லிட்டாங்க? நம்ம பெருமானை சொல்லிட்டாங்க, சிவபெருமானை சொல்லிட்டாங்க அந்த இடத்துல. ஆமா, எல்லாருமே நம்ம ஞானிகள் எல்லாருமே பார்த்தா எதுவா விநாயகப் பெருமானை சொல்லுவது போல தெரியும் நமக்கு. ஆனா யார சொல்லுவாங்கன்னா சிவபெருமானை தான் சொல்லியிருப்பாங்க. இதனாலதான் மாணிக்க வாசக பெருந்தகை என்ன பண்ணாரு? நேரடியா நமச்சிவாய வாழ்க அப்படின்ட்டு. அப்ப திருகோட்டும் அயன் திருமால் செல்வமும் ஒன்றோ என செய்யும் தேவே. என்ன செய்யும் தேவே அப்படின்னு. அப்ப பாசம், அங்குசம், அரசன கலசம், ஆராதன கலசம், கொம்பு, கோமதம், இது ஐந்தும் அந்த ஐந்து கரத்துல இருக்கும். இது என்னென்ன பண்ணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பாங்க. பண்ணிய மேதகரத்தின் தந்தை தாய் காட்சி. தந்தை தாயை வழிபாடு செய்யறதுக்கு என்னது? கலசம். ஆமா. பனிலா கண்ணிலா. இது எங்க இருக்குதுன்னா உங்களுக்கு தணிகாச்சல புராணத்துல இருக்கு. பனிலா கண்ணிலனவ வெண்கரி பிணி தடத்து கரிசின கிருபையும் ஆகும் அப்படிங்கிறது. அடுத்து மண்ணுலகை தணிக்கை வரை வளரா சயனை யாகன் தளி இக்களிருப்பாம் என்றார். வன்கரம் அப்படிங்கிறது பெரும் செயல்கள் செய்யும் உயிருடைய கைகள். எதுவும் பெரும் செயல்கள் செய்யும் அப்படின்னா யாராலும் செய்ய முடியாத செயலை செய்வது பெரும் செயல். இப்ப யாராலையும் எது செய்ய முடியாது அப்படின்னு பார்த்தீங்களா? ஆணவத்தை யாராலும் அடக்க முடியாது. அதை சிவம்தான் செய்யும். அதுதான் பெரிய கதை. ஆறு இதழி மதம், ஆறு போல வழிகின்ற கண்மதம், லோப மதம் என்ற இரண்டு மும்மதங்கள் என்பது உபச்சாரமாக சொல்லப்படுகிறது. ரெண்டு மதம் இருக்கிறது யானைக்கு. அதில் மூன்றாவதாக சொல்லப்படுகிறது உபச்சாரமாக சொல்லப்படுகிறது. அடுத்தது ஆணை அப்படிங்கிறது. யானை முகத்தனை விநாயக கடவுள் ஆகு பெயர். இது ஆகு பெயர்னு இலக்கணத்துல சொல்லப்படும். ஏன்னா அவருக்கு முகம் எப்படி இருக்குது? யானை போன்ற இருக்குது. அதனால இன்னும் இது வரலாறு மிச்சோம்னா பெருசா போயிட்டு இருக்கும். அதனால திருவேகம்பத்தில் தெற்கு வாயில் ஆயிரங்கால் மண்டபத்தில் எழுந்தருளி உள்ள
விகடச்சக்கர விநாயகமூர்த்தி. இங்க ஆமா, திரு காஞ்சி மாநகரில் இருக்கக்கூடிய திரு ஏகம்பத்தில் தெற்கு வாயிலின் ஆயிரங்கால் மண்டபத்திற்கு எழுந்தள்ளிருப்பது விகடச்சக்கர மூர்த்தி. தக்க யாகத்தின் விஷ்ணுவிடம் இருந்து சக்கரம் விநாயகக் கடவுளின் திருக்கையில் வந்ததாகவும் விஷ்ணுவின் சேனை தலைவனாகிய விடுவ சேனன் விகட கூத்தாடி பெற்றான். இப்ப திருமாலுடைய சேனையில் இருக்கக்கூடிய விடுவச்சேனன் அப்படிங்கிறவன் என்ன பண்ணிட்டான், விநாயகன் முன்னாடி தோப்பு கரணங்கள் எல்லாம் போட்டு ஆடணும். அவரு குழந்தை தானே, அதனால என்ன பண்ணிட்டாரு அவரு, அதனால அதை திருப்பி கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லப்படுது. அதனால அவருக்கு விகடச்சக்கர விநாயகமூர்த்தி அப்படின்னு பேரு. வழி ஒழுகா சலந்தரன் மெய்ய குருதிப்படி முடைநாற்ற மறுமாற்றம் பொலிமதனி விரை விகரமெற்றி விகடநட புகை கொண்டு புதிதா நல்கி பலிததம்பும் சதையினும் புகழ் படைத்த மதவை பணி செய்வாம், பணிதல் செய்வாம் அப்படிங்கிறது காஞ்சிபுரம். இப்படி விநாயகப் பெருமானை அவரவர் இருக்கும் நிலையில போற்றிட்டு வராங்க. ஆணை நிகழ்வும் அப்படின்னா நின்று காக்க, எதை, காஞ்சி மாநகரை நின்று காக்கிறார். யாரு காக்குறாங்க? விநாயகப் பெருமான் காத்து கொண்டிருக்கிறார். அதற்கு அடுத்தது யாரு? அறையிருள் திரியும் நீள்வது போலும் மாமேனி. அடுத்தது அறையிருள் திரியும் நீள்வது போல மாமேனி அப்படின்றார். வைரவமூர்த்தியின் திருமேனியின் அணிந்த கச்சுவின் மிக்க கருமை நிறங்கள். மானா கருமை அப்படின்னு இந்த இடத்துல பொருள் சொல்லப்படுது. மானா மாமரத்தை குறிக்கும், பெரிய அப்படின்னு பொருள். மா கதை நமக்கு சொல்றாங்க இல்லையா, மா கதைன்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த இடத்துல என்ன சொல்லப்படுது, மா அப்படின்னா கருமை என்று சொல்லப்படுது. வைரவர் மகாவிஷ்ணுவின் கரிய தோலினை, வைரவரோட உண்மையான நிறம் பார்த்தீங்கன்னா செக்க செவேல்னு இருக்கக்கூடிய நிறம். அப்ப ஏன் அவர் நமக்கு கருமையா தெரிகிறார் அப்படின்னா, விஷ்ணுவோட தோலை போர்த்திட்டு இருக்கிறார் மேல, குறிச்சு அவருடைய தோலை மேல போர்த்திட்டு இருக்கிறதுனால விஷ்ணுவின் நிறம் என்ன? கருமை நிறம். அந்த கருமை நிறத்தை அந்த தோலை மேலே போர்த்தி கொண்டு இருப்பதனால எப்படின்னா, உள்ளார கங்குக்குள்ள இருக்கக்கூடிய மேலே என்ன இருக்கும், நெருப்பு உள்ள இருக்கும், மேல இருக்கக்கூடிய அந்த ரொம்ப நேரம் ஆயிட்டா அந்த ஏதாவது கறி அப்படியே மேல கருமையா தெரியும். இது நீங்க நம்ம இந்த காளியம்மன் மாரியம்மன் கோயில் கொண்டதெல்லாம் பார்க்கலாம். காலையில சாம்பலுக்கு கீழே கருமையா இருக்கும், அதை கழிச்சுட்டு பாத்தீங்கன்னா செக்க சிவம் இருக்கும். அது போல பைரவருடைய நிறம் செம்மேனி, அவருடைய நிறம் செம்மேனியாக இருக்கிறது. அதனாலதான் அவருக்கு சட்டைநாதர்னு பேர். இந்த சட்டையை போட்டிருக்கிறாருங்க யாரு? ஆமா, திருமாலை சட்டையாக, திருமாலின் தோலை சட்டையாக அணிந்து கொண்டு இருக்கிறார். அதனால அவருக்கு சட்டைநாதர்னு பேர். அதனே அவருக்கு சட்டை. வைரவர் சிவந்த நிறைவுடையவர், கோடி சூரிய பிரகாசம் என்று சொல்லப்படுகிறது. அவருடைய ஆகமத்துல சொல்லும் பொழுது வைரவர் எப்படி சொல்லுங்க, கோடி சூரிய பிரகாசம் சொல்லப்படுது. ஒரு சூரியனுக்கே இங்க வெளிச்சம் நம்மளால தாங்க முடியும். கோடி சூரியன். இதை நாம போன வகுப்புல எங்க சிந்திச்சோம் சொல்லுங்க பார்க்கலாம். சிதாங்க வகுப்புல சிந்திச்சோம். அதிக இருளும் ஒன்றையும் காட்டாது, அதிக வெளிச்சமும் என்ன பண்ணாது, அதிகமான ஒளியும் ஒன்றையும் நமக்கு காட்டாது. இந்த இடத்துல இவ்வளவுதான் வெளிச்சம்னா இதை நம்மளால பார்க்க முடியும். அளவுக்கு அதிகமான வெளிச்சம் நம்ம அதை பார்த்துட முடியுமான ஒரு பொருளை பார்க்க முடியாது. அந்த பொருளை இப்ப சூரியன் நாம் நேரடியாக பார்க்க முடியாது. சூரியனுடைய அந்த ஒளி கீற்றை தான், கதிர்கள் தான் நம்மளால பார்க்க முடியும். அப்ப இருள் அதிகமாக இருந்தாலும் ஒரு பொருளை காட்டாது, ஒளி அதிகமாக இருந்தாலும் ஒரு பொருளை காட்டாது. ஆனா அது தன்னை காட்டும். சிவம் என்ன பண்ணுவோம், அவர் இருக்கிறாருங்கிறத காமிக்கும். ஆனா அது என்னத்தை காமிக்காது, மற்ற எதையும் காமிக்காது பெருமான். அதனால தான் அவர் திருவடிக்கு போயிட்டோம்னா வேற எதுவும் தெரியாது. அப்ப அந்த மாதிரி சுவாமி அங்க இருக்கிறார். வெஞ்சின பரியலன் மீது போத்திடும் மஞ்சன புகையன வள மரமென
செஞ்சுடர் படியேற்று செறிந்த மாமணி கச்சு கடவுள் பொற்களல் ஏத்துவாம் என்பது கந்தபுராணம். இது வைரவ கடவுள் மேல கந்தபுராணத்துல இருக்கக்கூடிய கச்சிய சிவாச்சாரியுடைய பாடல். பாதி இரவில் திரியும் மேகம் போன்ற திரிமேனி இரவில் திரியும் தொழில் புரியக்கூடியவர் யாரு? வைரவர். வைரவர் இரவில திரியக்கூடியவர். சிவபெருமான் போலவே குமாரர்கள் மூவரும் சிவந்த திருமேனியை உடையவர். இப்போ இவங்க 3 பேர் யாரு? வைரவர், விநாயகப் பெருமான், முருகப்பெருமான். இவங்க 3 பேர் யாருங்க? சிவபெருமானை போலவே சிவந்த தோற்றங்களை உடையவர்கள் அப்படிங்கிறது. மஞ்சு நீங்குவது போலும். இப்ப வைரவர் காவல் செலவின் வேகத்தால் அவர் மேற்கோர்த்த அந்த கச்சுகம் நீண்டு அசைவது மேகம் நீண்டு செல்வது போல இருந்தது. அது வேகமா போறாரு இல்லைங்களா? போகும்பொழுது அந்த மேல தோல் போத்திருக்கிறார்ல, அது நகரும் போது என்ன ஆகும்? அந்த ஒளி வெளியே தெரியும். ஒளி வெளியே தெரியும் பொழுது அவர் அப்படியே பார்த்தோம்னா ஒரு மின்னல் வந்து போற மாதிரி அந்த இடம் அது அசைறது வந்து பார்த்தீங்கன்னா எப்படிங்க? ஒரு மின்னல் போற மாதிரி தெரியுது. மண் சிலம்பு என்னும் அடியார்களுக்கு திருவடிகளை இருக்கும் இடத்தை அறிவித்து காட்டுவது அந்த சிலம்பு. இதை நம்ம சேரமான் பெருமானுக்கு உணர்த்தினார் பெருமான். ஆமா, ஒரே ஒரு நாள் கொஞ்சம் காலதாமதம் கேட்டார். அவர் என்ன பண்ணிட்டாரு? தன் உயிரை மாய்த்து கூட தயாராகிறார். பெருமான் என்னுடைய பூஜையை ஏற்றுக்கொள்ளலையோ, சிலம்போசி கேட்கலையே அப்படின்னு. ஆமா, ஏன் போயிட்டாருன்னா சுந்தரர் பாடினதை மகிழ்ந்து கேட்டு இங்கேயே சாமி மறந்து இருந்துட்டார். சுந்தரர் என்ன நம்பியாரூர் பாடுவதை கேட்டு என்ன பண்ணிட்டார் நம்ம சுவாமி? அவரை மறந்து நின்றுட்டார். இதனால அப்படி ஒருத்தர் இருக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு? அப்படி ஒருத்தர் இருக்கிறாரான்ட்டு அவரு அப்படி யாரு நான் பார்த்தே அவருக்கு தான் சுந்தரரை நண்பனாகி. எல்லாமே அவர் இல்லாம எதுவுமே நடக்காது. நட்போ பகையோ எது வந்தாலும் அவரு தான் வரணும். நட்பு வந்தாலும் சாமி தான் வரணும், பகை வந்தாலும் அதுதான். இவங்க சோழ நாடு, அவர் சேர நாட்டு இருக்கிறாரு. ஆமா, அப்புறம் எப்படி நட்பு ஏற்படும்? சுவாமி நட்புக்காக அப்படி வருவான். அவர் எந்த போய் அவரை மறக்கிறாரு? அவர் அத்தனையும் மறக்க மாட்டாரு. இருந்தாலும் நமக்கு அப்படி சொல்லி கொள்றாங்க. எதுக்காகனா அப்பதான் அந்த நட்பு ஏற்படும். இப்ப பறவையாரோட ஒரு கூடல் ஏற்பட்டுச்சு. ஏன் கூடல் ஏற்பட்டதுன்னா ஏன் காரணம்? ஆமா, இறைவன் எதையும் செய்வான் அடியார்களுக்காக அப்படிங்கிறத மக்களுக்கு தெரியப்படுது. அதற்காக பறவையார் வந்து கோபித்துக் கொள்வது போலவும். ஆமாங்க, செல்லு தெரியல. அப்ப அந்த இடத்துல என்ன பண்ணா, பறவையார் இடத்துல ஒரு கோபத்தை கொடுக்கணும். சுந்தரர் சாமியை கூப்பிட்டு போக சொல்லணும். அப்ப அடியார்களுக்காக இதெல்லாம் செய்வாரு அப்படிங்கிற ஒரு நிலை மற்ற அடியார்களுக்கு இறைவன் தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக இந்த நிகழ்வு. அப்படி என்னும் அடியாருக்கு திருவடிகளை இருக்கும் இடத்தை அறிவித்து காட்டுவதனால் சிலம்பு ஓசை. சிலம்பு இருப்ப நாம் இங்கே வகுப்பு கேட்டுட்டு இருக்கிறோம். இப்போ நல்ல ஒரு கொலுசு போட்டுட்டு ஒருத்தங்க போனாங்கன்னா என்ன பண்ணுவோம்? நம்ம கவனம் என்ன அங்கே போகும். அதனால தான் அதிக சத்தங்களை ஏற்படுத்தக்கூடிய கொலுசுகள் எங்கே அனுமதிக்க மாட்டாங்க? தியான மண்டபங்கள்லாம் அனுமதிக்க மாட்டாங்க. ஏன்னா கவனச்சிதறல் ஏற்படும். அப்போ நாம் இங்கே எதையோ ஒன்று பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு சத்தம் வருது. எப்படி வந்தார்? திருக்குறிப்பு நம்ம சிறுதொண்ட நாயனார் இல்லத்துக்கு வரும்பொழுது அப்படியே ஜங் 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 சாமி அப்படியே அந்த சலங்க ஒளி அப்படியே என்ன ஆயிடுச்சுங்க? இந்த உலகமே மிரடும் அளவுக்கு அந்த ஒளி கேட்டதுங்கிறாங்க. அப்படியே சும்மா ஜங் 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 சாமி வராது அந்த ஓசை. அப்போ அதுபோல் அந்த ஓசைகள் என்ன ஆயிடுச்சு? எல்லாருடைய கவனத்தையும் அங்கே இருக்கும். அதுபோல் இந்த சிலம்பொடி என்ன பண்ணுங்க? இறைவனுடைய சிலம்பொடி அப்படியே மற்றவங்க. அப்போ திருச்சிலம்போசை ஒடிய வழியே சென்று நிறுத்தனை கும்பிடு என்று உந்தி வர அப்படின்னு திருவுந்தியாரில் சொல்கிறோம். திருவுந்தியாரில் சொல்லப்படும் எது? திருச்சிலம்போசை ஒளிவழியே சென்று. அந்த ஓசை இருக்குது பார்த்தியா? அது அந்த ஓசை யாரு பிடிச்சாங்க? சேரமான் பெருமான் தான் பிடிச்சாரு.
இப்போ இறைவன் திருவடியை பிடிக்கணும்னா என்ன ஆகணும்? ஓசை. இப்போ நாம் ஒரு வனத்தில் நடந்து போய் கொண்டு இருக்கிறோம். அங்கே ஒரு தூரத்தில் ஒரு பெண் நல்ல ஒரு கொலுசு போட்டு நடந்து போயிட்டு இருக்காங்க. இந்த கொலுசு சத்தம் கேட்டாவே நமக்கு என்ன தோணும்? அங்கே ஒரு பெண் தான் போயிட்டு இருக்கிறா அப்படிங்கிறது தெரியும். இதை நீங்கள் பழைய திரைப்படங்கள்லாம் பார்த்தா அதில் இருக்கும். அந்த மோகினிங்கிற பேய் இரவில் வரும், சை 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 சைன்னு போட்டுட்டு ஓடும். அது பின்னாடி இவங்க தேடிட்டு போவாங்க, அது டைன் மறைஞ்சிடும். அது மாதிரி அந்த ஓசையை கேட்டுக்கொண்டே அதன் வழியாக போய், அதனால தான் பாருங்க, திருச்சிலம்போசை ஒளி வழியே சென்று நிறுத்தனை கும்பிடு என்று உந்தி பர. திருவுந்தியாரில் இருக்கும். திருவுந்தியார்னு ஒரு சிவஞான அது சைவ சித்தாந்த நூல் இருக்குது. அந்த நூலில் இந்த செய்தி வருது. சரிங்களா? எடுத்து. அப்போ அந்த ஓசையை பிடித்து கொண்டே என்ன போகணும்? இறைவன் திருவடியை போய் பிடிச்சுக்கிடணுங்கிற. அந்த மாதிரி நம்மளதில் பிடிச்ச ஒரே ஆள் யாருன்னா நம்ம சேரமான பெருமாள். அதுதான் பிடிக்கிறார். அப்போ ஆமாம், மிக்க சிவப்பு கருப்பு நிறமாக காட்டும். இன்னொன்று பைரவரை காமிக்கிறதுக்கு இன்னொரு என்ன பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிகப்பு, அளவுக்கு அதிகமான சிகப்பு இருந்தால் என்ன ஆகும்? அது கருப்பாக தான் தெரியும் தூரத்துலேருந்து பார்க்கும்போது. இப்போ இந்த மெரூன் கலர்லேயே இன்னும் ரொம்ப டார்க் மெரூன் பார்த்தோன்னே, எப்போ கருப்பு சட்டை போட்டிருக்கிற அப்படின்னு கேட்பாங்க. இல்லைங்க, இது டார்க்கு மெரூன், டார்க் மெரூன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த டார்க் மெரூன் எப்படி தெரியுது? கட்டங்கரேர்னு நமக்கு இல்லையா? அதுபோலத்தான் பைரவருடைய நிறம் அப்படின்னு சொல்லப்படுது. வெற்றரை உடை அணியாத இடை. வெற்றரை அப்படின்னா உடை அணியாத இடை. பெருமானிய உடை அணியாமல் இருக்கிறாரு அப்படின்னு. மூன்றிலை படை அப்படின்னா, மூன்றிலை படைனா மூவிலை சூளம். மூவிலை சூளம். பிள்ளை அப்படின்னா வைரவ கடவுளை சிவகுமாரர்களின் ஒருவராக கூறும் மரபு உண்டு, புராணம் நமக்கு உண்டு. அதனால அதற்கு என்ன சொல்றாங்க? குமாரன், சிவகுமாரன் என்று சொல்லப்படுது. பிரித்த பல்கொதிர்கொள் சூளம் வெடிபடு தமருகம் கை தரித்ததோர் கோல கால பைரவன் ஆகி வேடம் குறித்து உமை அஞ்ச கண்டு ஒன் திருமா மணிவாய் வில்ல சிரித்து அருள் செய்தான் சேரை சென்னேரி செல்வனாரே என்பது அப்பர் சுவாமி தேவன். அப்ப சிவபுராணின் பேரல்லாது தன்னுடையதாகவே வைத்துக் கொண்டிருப்பார். யார? முருகப்பெருமான, வீரபத்திரன, பைரவர், இவங்கெல்லாம் சிவாம்சமாக சொல்லப்படும், சிவாம்சங்களாக சொல்லப்படும். அப்ப குன்றெறிந்த குன்றம் மெரிந்த வேளவன் தாக்கவும். இப்போ குன்றம் எரிந்து எதுங்கம்மா? அது பின்னாடி இருக்குதுங்க, பின்னாடி அடுத்து வருது. ஐயனாரை பற்றிய செய்தி அதில் இல்லை, அது வேறு. வீரபத்திரன் தச்சனோட யாகத்தை நிறுத்துவதற்காக சுவாமி அனுப்பி வைக்கப்பட்டவர். ஐயனார் என்பது சாஸ்தா, கைலையத்தை அது ஒரு அடுக்கு பாதுகாப்பில் அவர் இருக்கக்கூடியவர். சாஸ்தாங்கிறவர் அவருடைய ஏவலாளி தான். ஆமாம், அங்கே தான் வழுவூர், திருவள்ளுவர் வீரத்தில் தான் அது இருக்குது, சாஸ்தாங்கிறவர். அது மட்டும் இல்லை, அது சாஸ்தாவோட ஏவலர் தான். அவர் என்ன பண்ணுறாருன்னா அஜமுகியோட கையை வெட்டுறார். கந்தபுராணத்தில் இதுக்கு உங்களுக்கு சாஸ்தாவுடைய ஐயனாரின் ஏவலன் அவன் தான் என்ன பண்ணுறான்? ஆமாம், அஜமுகியோட கையை வெட்டிடுறான். இந்திராணியை பிடிக்க வரும் பொழுது அஜமுகியோட கையை வெட்டிடுறான். அதனால தான் புராணமே தொடங்குது. இப்போ அஜமுகியோட கையை மட்டும் வெட்டலை அப்படின்னா நமக்கு கந்தபுராணமே இல்லை. அஜமுகியோட கையை வெட்டினது தான் நமக்கு புராணம். பாட்டை கூட சாஸ்தா தானே கொண்டாந்து கொடுத்தது மண்ணுக்கு. ஆமாங்க, அங்கே பாடுனது டெய்லியில் பண்ண பாட்டு நமக்கு கிடைச்ச காரணம் அவங்க தான். சாஸ்தானா ஐயனார் இருக்குமா, வேற ஒன்றும் நம்ம அது அங்கே ஐயப்பன் ஆகிட்டார். ஐயப்பன் அங்கே ஐயப்பன், ஐயனார் இங்கே ஐயப்பன் ஆகிட்டார். அப்போ அந்த குன்றம் எரிந்த வேளவன் தாக்கவும். அப்போ குன்றம் அப்படின்னா கிரௌஞ்ச மலை. கந்த புராணத்துக்கு போகணும் பாருங்க. இதை சுவாமி 3 புராணத்தையும் மாற்றி போட்டார். கந்த புராணம், காஞ்சி புராணம், திருவிளையாடல் புராணம், பெரிய புராணம் எல்லாம் மாற்றி சிந்திக்கிற மாதிரி சுவாமி கொடுத்துருக்குறாங்க. அப்போ குன்றம் அப்படின்னா கிரௌஞ்ச மலை. கிரௌஞ்ச மலை எதற்கு? ஏன்னா நீங்கள்லாம் கந்த புராணம் வகுப்புக்கு போகிறோம், அதனால சொல்லுங்க.
correct. ஐயா சரியா சொல்லிட்டாங்க ராஜா ஐயா. வாழ்த்துக்கள். மாயை. மாயை தான் என்ன பண்ணிருக்குது அங்க? எல்லாத்தையும் மறைத்து நின்று கொண்டு இருக்குது. அப்ப சூரபத்மன் முதலிய மூவரில் மாயாமல நிலையினால் கூறப்படுவது தாரகாசூரன் இருந்து தாரகாசூரன் இருக்கிற இடம் எது? கௌஞ்சமலை. கௌஞ்சமலை மாயினிடமிருந்து உயிர்கள் அதிலிருந்து மீளும் வகை அறிந்து அது தாரகன் தனது மயக்கத்தால் மாயாமலம் சிதைவுபட்டால் உயிர்கள் விரைவில் ஈடேறும். ஏன் முதல்ல மாயை கௌஞ்சமலையை பிளந்தார் அப்படின்னா மாயாமலை முதல்ல சிதைவு பெறணும். சிதைவு பெறுதல் என்பது வேறு, அழித்தல் என்பது வேறு. சிதைவு அப்படிங்கிறது இருக்கிறத பழுதுபடுத்துறது. இப்ப விமானம் சிதைவு பெற்றதுன்னா அழியல, இன்னும் விமானம் செறிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லணும். ஒரு கப்பல் இருந்தால் அது செறிஞ்சிருச்சு, அழியல, மூழ்கிருச்சுன்னா அழிஞ்சிருச்சு. அப்ப இசையும் அப்படின்னா இடையூறு இன்றி இருக்கும் என்க. இசையும்னா இடையூறு இன்றி. அப்ப கண்ணி நன்னெடும் காப்பு. இந்த கண்ணி நின்னெடும் காப்புனா யார் அது? காளி. கண்ணி நின்னெடும் காப்புனா கண்ணிங்கிறது நாம பார்த்துட்டோம் இது முன்னமே. காளிக்கு பெயர் கண்ணி அப்படின்னு. அப்ப காளியும் என்ன பண்றாங்க? காவல் புரியுறாங்க காஞ்சி மாநகர். அதே மாதிரி முருகப்பெருமான் அந்த கடலை பாதுகாப்புக்கு போகும்பொழுது துர்க்கையை கூப்பிடுவான். துர்க்கையை கூப்பிடுவான். அப்ப காளி காவல் செய்தால் கனி முகல் செக்கர் போதலும் கரிய கஞ்சுகம் செந்நிற கடவுள் மணிச்சுடர் பைரவ கிம்புரி மரும்பு மல்கரி முகத்தவன் வருசூல் துணிபட வெறித்த வேளவனான் ஒற்றினறிய சாத்தன் மாழ்விசையை இணையினில் சீர்காழி முதலியோர் சென்று மிளிதுகர் திருவருள் நகர் என்பது கந்தபுரான். இப்படி அங்கேயும் காஞ்சி மாநகரை யாரெல்லாம் காவல் காத்தாங்கன்னா காளி, முருகன், விநாயகர், வைரவ கடவுள். இப்போ இன்னும் யார் இருக்கிறாங்கன்னு அடுத்த பாடல்ல சொல்ல வரார். அதான் காரிய செண்டை வெளி அப்படின்னு சொல்லப்படும். காரிய செண்டை செண்டனை வெளி ஐயனார் அப்படின்னு தலைப்போடு. காரிய செண்டனை வெளி ஐயனார். வெளி வெட்ட வெளின்னு சொல்லணும். வெளி ஐயனார். சக்தி தற்பரசித்தி யோகிகளும் சாதக தனித்தலைவரும் முதலா நித்தம் எய்திய ஆயுள் மெய்த்தவர்கள் நீடுவாள் திருப்பாடியும் அநேகம் சித்தர் விஞ்சையர் இயக்கர் கந்தருவர் திகழ்ந்து மன்னுவா செண்டை கையேந்தி வித்தக கரிமேற்கொழுங்காரி மேவு சென்று அணை வெளியும் ஒன்று உலதாம் அப்படிங்கிற உலதாம் அப்படிங்கிற. அப்ப ஐயனாரை பற்றி ஐயனார் கையில என்ன வச்சிருப்பாரு? ஒரு கையில சாட்டை ஒன்று வச்சிருப்பாரு, இன்னொன்னுல செண்டு வச்சிருப்பாரு. செண்டு வச்சிருப்பாரு. அப்ப தற்பர சத் சித் யோகிகள் அப்படிங்கிற சக்தியை உபாசிக்கக்கூடியவர்கள். சக்தியை உபாசிக்கக்கூடியவர்கள் சுத்த சாத்த மதம் எனப்படும். இதுக்கு என்ன? சாத்த மதம் எனப்படும். இப்ப இந்த 6 சமயத்தவர்களும் காஞ்சி மாநகரில் இருக்கிறாங்க. அது மட்டுமல்லாது மாற்று புறப்புற சமயத்தவருக்கும் அங்கே இடம் கொடுக்கப்பட்டிருக்கு. எப்படி சைவ சித்தாந்தம் கடவுள் இல்லைன்னு சொல்றானோ அவனுக்கு ஒரு இடம் சீட்டை கொடுத்து வைக்கும் சைவ சித்தாந்தம் சொல்லும். ஏன்னா இல்லாத ஒரு பொருளை இல்லை என்று சொல்ல வேண்டிய அவசியம் யாருக்கும் இல்லை. இல்லாத ஒரு பொருளை இப்ப பகுத்தறிவாளர்னு சொல்லக்கூடியவங்க கருப்பு சட்டை போட்டுக்கிறாங்க. அவங்க போட்டு என்ன சொல்றாங்க? கடவுள் இல்லை, கடவுள் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இல்லாத ஒரு பொருளை இல்லைன்னு நீ ஏன் சொல்ற? இப்ப இன்னைக்கு எல்லாருமே 2000 ரூபாய் நோட்டு நம்ம கையில இல்லை. இப்ப யாராவது 2000 நோட்டு இல்லை இல்லைன்னு சொல்ல போறோமா? இல்லை. இருந்ததுன்னா என்ன சொல்றோம்? என்கிட்ட 2000 நோட்டு இல்லப்பா, அப்பதானே இல்லைன்னு சொல்ல போறோம். என்கிட்ட தான் இல்லைன்னு சொல்ல போறோம். 2000 ரூபாய் நோட்டே இல்லைன்னு சொல்ல போறது இல்லையா? அப்ப இருந்த பொழுது நாம இருந்துச்சுன்னு சொன்னோமா இல்லையா? அப்ப கடவுள் இல்லை அப்படின்னு சொன்னாவே இருக்கிறதா நீ இல்லைன்னு சொல்ற.
இருப்பதனால தான் இல்லைன்னு சொல்றேன். இதுல இருந்தே அவங்களோட பகுத்தறிவுங்கிறது எப்படி நாம தெரிஞ்சுக்கணும். இருக்கிறத தான் அவங்க இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவங்க இல்லைன்னு சொல்ற, ஏன்னா தமிழ்ல ஒரு பொழுக்கு இன்னொரு எழுத்து எதிர்ப்பதம் போட்டீங்கன்னா இருக்கு இல்லை. அப்ப இருக்குதுன்னு இருந்தா தானே இல்லைங்கிற வார்த்தையே வரும். அப்ப அது மாதிரி இல்லை அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது மாதிரி இங்க 6 வகையான சமயத்தவர்களும் இங்க பூசை பண்றாங்க. இவர் வழியில நின்று என்ன பண்றாங்க, இவர்கள் எல்லாம் சட சித்தர்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய இவங்கெல்லாம் எங்க இருப்பாங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு லோகம் இருக்குது. முருகப்பெருமானை வழிபாடு செய்யறவங்க கந்த லோகத்தோடு சரி. பெருமான் திருவடிக்கு கைலாயம் யாரு போவாங்கன்னா, பெருமானை யாரு பிடிக்கிறாங்களோ அவங்க தான் திருக்கைலாயத்துக்கு போக முடியும். திருக்கைலாயத்துக்கு அவங்க தான் போக முடியும். நான் வந்து சக்தியை கும்பிடியா நீ அந்த எங்க சட சித்தர்கள் இருக்கக்கூடிய உலகத்தோட நின்றுடுவ, அவ்வளவுதான். விஷ்ணு கும்பிடியா கும்பிடு, நீ எங்க இருப்ப, வைகுண்டத்தோடு நின்று. அதுக்கு அடுத்தது யார் இருக்கிறாங்க, விநாயகர் கும்பிடியா அங்கேயே நின்று. எப்படி ஒவ்வொரு இடத்துலையும் நின்று. அப்ப சாதக தனித்தலைவன் அப்படின்னா சிவயோகிகள். தனித்தலைவன தனி அப்படின்னாலே சிவம் வந்துடும். ஒருவன் அப்படின்னு யாரையா சொல்லிட்டாங்கன்னா அது சிவத்தை தான் குறிக்கும். ஒருவன் என்னும் ஒருவன் காண்க மாணிக்கவாசு சொல்லுவார். ஒருவன் என்னும் ஒருவன். அப்ப தனி முதல்வன் அப்படின்னா அது சிவபெருமானை மட்டுமே குறிக்க முடியும். அதுல எந்த மாற்றமும் நமக்கு வரக்கூடாது. தனி அப்படின்ட்டா அது தனியா இருக்கக்கூடியது யாருன்னா நம்மால் மட்டும்தான். தனியா இருப்பார், வேற யாரும் தனிமையா இருக்க மாட்டோம். தனியா இருந்தா அது ஒரு பெரிய சிரமமா நமக்கு தெரியும். தனிமையே பிடிக்காது. தனிமையே அது சிவம் மட்டும்தான் எப்பொழுதுமே தான் உண்டு அடியார்கள் உண்டுன்னு இருக்கும். அவரும் தனியா இருக்கல, கூட என்ன வச்சுக்கிட்டாரு, திருவாசகத்தை தன் உடனாக வைத்துக் கொண்டார். அப்படி அப்ப நித்தம் எய்திய ஆயுள் வைத்தவர் அப்படின்னு மருந்தும் மந்திரம் யோகம் முதலியவற்றின் காய கற்பம் எனப்படும். எது மந்திரம் மருந்து, இவை இரண்டும் என்னது காய. மந்திரம் என்ன பண்ணும், நம்ம வாக்கை சுத்தம் செய்யும். மருந்து என்ன செய்யும், உடலை சுத்தம் செய்யும். இப்ப நாம ஏன் குருநாதர் சொன்ன 5 எழுத்து சொல்லணும் அப்படின்னா அது நம்மை சுத்தம் செய்யும். அதனால 5 எழுத்து சொல்லணும். அப்போ உணவு என்பது அந்த எண்ணத்தை பண்ணும். மருந்தே இன்னைக்கு உணவு மருந்தா இருந்தது ஒரு காலத்துல, இன்னைக்கு மருந்தே உணவாக போயிடுச்சு இன்னைக்கு காலத்துல. ஒரு காலத்துல என்ன பண்ணாங்க பெரியவங்க, வீட்டுல இருக்கிறது எல்லாம் சாப்பிட்டாங்கன்னா எந்த நோயும் வராது, இது எதை சாப்பிடுன்னு சொன்னாங்க. இந்த இன்னைக்கு இதை சாப்பிடு, காலையில வெங்காயத்தோட பழைய சாதத்தை சாப்பிடு, மதியானம் காட்டில் இருக்கிற கீரையை பறிச்சு வந்து கடைஞ்சி சாப்பிடு, நைட்டுக்கு இதை சாப்பிடுன்னு சொன்னாங்க. இன்னைக்கு அதெல்லாம் விட்டுட்டு காலையில ஒரு 6 மாத்திரை கலராக எடுத்து வச்சுக்கோ, உடல் போடு. மதியானம் ஒரு 11 மாத்திரை எடுத்து வச்சுக்கோ, உடைய போடு. சாப்பிட்றதுக்கு முன்னாடி 4, சாப்பிட்ட பின்னாடி 7. அப்புறம் நைட்டு ஒரு 12 மாத்திரை எடுத்து வச்சுக்கோ, அதெல்லாம் தூக்கி உள்ளார போடு. அப்புறம் உள்ளார இருக்கிறதெல்லாம் சீக்கிரமா டேமேஜ் ஆகிடும். இதெல்லாம் சீக்கிரமா டேமேஜ் ஆகிடும். அப்புறம் டேமேஜ் ஆனால் சீக்கிரமா சாமி வினையை அடுத்த பிறகு தயார் பண்ணிடுறோம். சரி அவ்வளோதான், போதும் மருந்து போயிடும், மருந்து சாப்பிட்டு இருக்கிற சீக்கிரமா கிளம்பிட்டவா, அப்புறம் அடுத்தது போடலாம், கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுக்கிறியா போறியான்னு பார்க்குறவா அப்படின்னு சொல்லி. அது ஏன்னா நமக்கு இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்ப்புன்னு தெரியாது. அதனால இதெல்லாம் அப்படி போயிடுது. அப்போ முறையில் உடம்பை தவிர்த்து வழி தாங்கி நீண்ட ஆயுளோட வாழும். இப்போ நமக்கு வரக்கூடிய வினைகளை நமக்கு முடிந்த அளவுக்கு பெருமானை நினைத்து அதை தாங்கி கொள்ள முதல்ல பழகும். உணவு ரொம்ப கவனம் செலுத்துங்க. உணவுல நீங்க தகராலய ரகசியம்னு சொல்லிட்டு நம்ம சிவகுமாரையா பேசி கொண்டு இருக்கிறாங்க. அதுல வந்து நம்ம மாமன் சுவாமிகள் நிறைய எழுதியிருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா, உணவு தான் ஒரு மனிதனுடைய குணாதிசயத்தை தீர்மானிக்கிறது. சாத்வீக உணவாக எடுத்துக்கொண்டிருந்தீங்கன்னா உங்களோட குணம் சாத்வீகமானதாக இருக்கும். அப்போ சாத்வீக குணம்னா அடுத்து நமக்கு என்னன்னு தெரியணும். மீண்டும் நமக்கு எங்கே போகணும், உண்மை விளக்கத்துக்கு போகிற மாதிரி ஆகிடும். அதனால சாத்வீகம், ராசசம், தாமசம்னு 3 குணம் இருக்குது. இது 3 உணவில் இருக்குது. ஏன் நம்மளே மாமிசம் சாப்பிடக்கூடாது, கறி பழம் காய்கறினாவே நீங்கள் கறின்னு வந்தாவே நீங்கள் எதை எடுத்துக்கணும், காயை தான் எடுத்துக்கணும். வாழைத்தண்டு இதெல்லாம் கறி உணவுகள் அப்படின்னு. அப்போ ஏன் இதெல்லாம் சாப்பிடணும் அப்படின்னா
அப்படின்னா அப்ப இதெல்லாம் சாப்பிட்டா எந்த வியாதியும் வராமல் இருந்ததற்காக, உடம்பை பேணுவதற்காக இதெல்லாம் செய்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப பாடி அப்படின்னா சிற்றூர் அப்படின்னு பேர். பாடி அப்படின்னா சிற்றூர் அப்படிங்கிறது பேரு. வித்தக சித்தர் கணமே அப்படின்னா பாராட்டினால் தாயுமானது. வித்தக சித்தர் கணமே வார் சென்று அப்படிங்கிற நீண்ட வார். வார்னா நீண்ட வார் வார் அப்படிங்கிற வித்தக வித்தகத்தரி அப்படின்னா வித்தகம் அப்படின்னா சிறப்பு. வித்தகம் அப்படின்னா சிறப்பு அப்படின்னு சொல்லப்படுது இந்த இடத்துல. கரி அப்படின்னா ஐயனாருக்கு யானை ஊர்தியாகும். ஐயனாருக்கு ஊர்தி எதுங்க? யானை தான் ஐயனாருடைய ஊர்தி. அதனால அது கரி அப்படின்னு. காரி அப்படின்னா ஐயனார். கரி அப்படின்னா யானை. காரி அப்படின்னா ஐயனார் அப்படின்னு சொல்லப்படுது. ஐயனார் ஹரிஹர புத்திரன். இன்னைக்கு சொல்றமே ஐயப்பன். ஐயனார் தான் ஐயப்பன். இவரும் அப்படிதான் இருப்பாரு. எதுங்க? யோகத்துல தான், யோகாசனத்துல தான் உட்காந்துருப்பாங்க. ஐயப்பனும் அதில் தான் உட்காந்துருப்பாங்க. இங்க ஐயப்பன் இல்லை, இங்க ஐயனாரு. அங்க போன உடனே கேரளாவில் மட்டும் ஐயப்பன் ஆயிடுச்சு. ஐயப்பன் அப்படின்னு ஆயிடுச்சு. அப்ப காரினா ஐயனார் அவதரித்து. இமயமலையில் குடிக்கொடி பரவித்த, இமயமலையில குடிக்கொடியை பறைக்கப்பட்ட கரிகால சோழன் இங்கு காரிய கடவுளை வழிபட்டு அவரிடத்து சென்று பெற்று சென்று அங்கனமே வெற்றி பெற்று வந்தார். இந்த பாருங்க, ஐயனாரை வழிபாடு செய்துட்டு இங்கிருந்து எங்க போனாரு? இமயத்துல குடிக்கொடி நாட்டினார். அது யாருக்கும் தெரியும்? கரிகால சோழன் நமக்கு என்ன செஞ்சார்? ஏன்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். 1வது படிச்சது மறந்து போச்சு. 1வது 2வது படிச்சோம், மறந்துருச்சு. அதனால இப்ப கேட்டு தெரிஞ்சுக்கணும். இப்ப இவரு புலிக்கொடியை யாரு போய் இமயத்துல நட்டாங்க அப்படின்னா, நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கட்டாயமா தெரியறதுக்கு 100% வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்ம காலத்துல இருந்த பாடத்திட்டங்கள் வேறு, இன்று இருக்கக்கூடிய பாடத்திட்டங்கள் வேறு. இன்னைக்கு அந்த முகலாயர் படையெடுத்தாங்க, இதெல்லாம் வருதே ஒழிய நம்மளுடைய கலாச்சாரங்கள் எங்கேயும் பாட புத்தகத்தில் இல்லை. அது தமிழர்களோட கலாச்சாரம் முழுக்க திட்டமிட்டு அளிக்கப்பட்டு இருக்கிறது பாட புத்தகங்கள். அந்த பாட புத்தகங்கள்ல கரிகால சோழன் இப்ப அந்த அணை இன்னைக்கு வரைக்கும் அது யாராலையும் அந்த மாதிரி கட்ட முடியல. அவங்க எப்படி கட்டினாங்கிறதும் தெரியாம இருக்குது. என்ன மெட்டீரியல் பயன்படுத்தினாங்க வேணா ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. வராங்க அப்பப்போ ஓட்டையை போட்டு என்ன இருக்குது ஏதுங்க வேணா பார்த்துக்கலாமே ஒழிய அந்த மாதிரி ஒரு அணையை இன்றும் யாராலும் கட்ட முடியாது. நம்ம அரசாங்கத்தால் அதை பழுது பார்க்கவே முடியாது. அரசாங்கம் அப்படிப்பட்ட அணைகள் கட்டப்பட்டது. அவர்தான் கரிகால சோழன். ஏன் அவருக்கு கரிகாலன்னு பேர் வந்து? தீயில வந்து கால் கருகி போயிட்டதுனால அவருக்கு கரிகாலன் என்று அவருக்கு பெயர். கரிகால சோழன் அப்படின்னு. இவர் என்ன சொல்றது புராணத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன் இவர் கரிகால சோழன் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சோழர்கள்ல யாரு வழிபாடு பண்ணாங்க? புலிக்கொடி ஏன் வச்சாங்க? புலி யாரு? நடராசருக்கு பக்கத்தால ஒருத்தர் இருக்கிறாங்க, பதஞ்சலி முனிவர். புலி வடிவம் கொண்டவர் வியாக்கிரபாரதர். புலி வடிவம் கொண்டவர். ஆமா, புலி வடிவம் கொண்டவர் வியாக்கிரபாரதர். அவருடைய கொடியை தான் நம்ம வச்சுருக்கோம். அவருடைய கொடியை தான் நம்ம வச்சுருக்கோம். ஒன்றும் சோழர்கள் ஏன் வியாக்கிரபாரதர் நடராச பெருமானை வழிபாடு பண்ணாங்க, அதனால வியாக்கிரபாரதருடைய அந்த அடையாளமாக அந்த புலிக்கொடியை வைத்தார்கள். கரிகாலன் ஏன் வச்சாங்க? ஏன்னா கரிகால சோழன் தான் முதல்ல நமக்கு சொல்லப்படுது சோழ வம்சத்துல. அவர் யாரோட வம்சமா சொல்லப்படுதுன்னா வியாக்கிரபாரதருடைய வம்சமாக கரிகால சோழன் சொல்லப்படுது. அதனால தன்னுடைய முன்னோர்களுடைய கொடியை பயன்படுத்தினார் அப்படின்னு சொல்லுது. இப்ப பாருங்க, நமக்கு கொடி, நமக்கு தமிழர்களுக்கு கொடியது புலிக்கொடி தான். நீங்க சொன்னா எனக்கு தூக்கி விடுதலை புலிகளுக்கு இவ்வளவு போட்டுருவாங்க. அப்ப அந்த மாதிரி நம்ம தமிழர்களுடைய அடையாளம் என்பது புலிக்கொடி. எங்க இருந்து வருது? அது பெருமானிலிருந்து வந்ததுதான். நம்ம பெருமானிடத்திலிருந்து வந்ததுதான் அப்படின்னு சொல்லப்படுது. 83வது பாடல் யோக பீடம் போக பீடம் அப்படின்னு சொல்லப்படுது. எங்கேயும் கேள்விப்பட்ட மாதிரி இல்லை. யோக பீடம் கேள்விப்பட்ட மாதிரி இல்லை. நான் வேற சிவபூஜை பண்றப்ப வந்துருக்குமோ
ஆமா அது ராம அப்ப கொடுத்தாங்க. இந்த பக்கம் யோக பீடம் ஞான பீடம்னு இருந்துச்சு. இதுல வேற யோக பீடம் வேற இவங்க சொல்றாரு. சரி பார்ப்போம் அப்படின்னு இப்ப நம்ம போலாம். வந்து அடைந்தவர் தம் உருமாய மற்று உணரைத்தாம் உளாரை இந்த இடத்துல உளாரைத்தாம் காண்பிடம் உளது சிந்தை போகத்து முனிவர் யோனிகள் சேரும் போக வீடமும் உளது என்று அந்தமிழ் அறம் புரள்வார் கோயில் ஆன போக வீடமும் உளதாகும். எந்தையார் மகிழ்வு காஞ்சி நீடு எல்லை எல்லை இல்லன உள்ளன ஆர் அறிவார். அப்ப காண்பிடம் அப்படின்னா காணும் இடம். காண்பிடம்னா காணும் இடம். காண்பிடம் தம்மை பிறர் காணாது தாம் பிறரை காண்பது சித்திகளுள் ஒன்று. இந்த சித்தர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க. ஆனா அவர்கள் என்ன பண்ணுவாங்க, நம்மை பார்ப்பாங்க. நமக்கு ஆமா உருவம் இருக்கும், ஆனா அந்த உருவம் நமக்கு தெரியாது. அவர்களை காட்டாது நம்மை காணக்கூடியது, அதற்கு காண்பிடம் அப்படின்னு பேரு. இப்ப வேறொருவர் காணாமலும் துளாவலாம் என்று தாயுமானது. வேறொருவர் காணாமல் உலாவலாம். உலாவலானா எப்படி, யார் கண்ணுக்கும் தெரியாம அப்படியே நாம் இருக்கலாம் எப்படின்னு தாயுமானவர் சொல்றாரு. எப்படி பெருமானை வழிபாடு செய்து ஐந்தெழுத்தை சொன்னார். இதெல்லாம் அந்த ஒரே போட சொல்லணுங்க. அவ்வாறு சிந்தித்தார் செய்வார் சித்தர்கள், இவர்களை சித்தர்கள் எனப்பட்டார்கள். இன்னைக்கு என்ன பண்றோம், நல்லா ஜடாமுடி வளர்த்தி கை காலெல்லாம் பெரிய பெரிய காப்பா போட்டு தான் நம்ம சித்தராயிடுறோம். இன்றைய நிலையில நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம்னா நல்ல கை காலெல்லாம் பெரிய பெரிய காப்பு போட்டு பெரிய நிறைய ஜடாமுடி வளர்த்திட்டோம்னா நாம் ஒரு சித்தர். சித்தர்கள் என்பவர்கள் அப்படிலாம் இல்லை. அவர்கள் மற்றவர் கண்ணுக்கு புலப்படாதவர்கள். ஏன் திருவண்ணாமலை கிரிவலம் போகும் பொழுது கையை காலை ஆட்டக்கூடாதுன்னு சொன்னாங்க. அவங்க அந்த சித்தர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம வடக்கு பக்கமா சுத்துறோம்னா வளமா வரணும், அவங்க இடமா வருவாங்க. வரும் பொழுது அவங்க நம்ம முன்னாடி வருவாங்க. அவர்கள் மீது மோடி தரக்கூடாது, அது என்ன ஆகிடும், குற்றமாயிடுங்கிறதுக்காக கை காலை வீசிக்கொண்டு பேசிக்கொண்டு கிரிவலம் வரக்கூடாது. கடை கண்ட பக்கம்னா தின்னுக்கூடாது, உட்காந்து பிரசாதம் தராங்கலாம் போய் கியூவில் நின்றுக்கும். இதுக்கு கிரிவலமே போகாமல் என்ன பண்ணான்னா 4 சாப்பாடு செஞ்சு வீட்டிலே உட்காந்து நம்ம சாப்பிடுறோம். கிரிவலம் போனோம்னா தொடங்கிட்டா முடிகிற வரைக்கும் பெருமான் அந்த மலையை பார்த்துக்கிட்டே வரணும். அந்த மலையை பார்த்தா 5 முகமாக தெரியும், 4 முகமாக தெரியும், சூளம் போல தெரியும், நந்தி போல தெரியும், திருக்கைலாயம் போல தெரியும். இப்படிலாம் பார்க்கும்பொழுது அங்கங்கே பார்த்து பெருமானை கும்பிட்டுட்டே வரணும். அதுதான் கிரிவலத்தோட பொருள். ஆனால் நாம் என்ன செய்கிறோம், கிரிவலங்கிற பேரில் திருமுறையும் படிக்க மாட்டோம், 5 எழுத்தும் சொல்ல மாட்டோம், பக்கத்தில் தோளில் கையெழுத்து போட்டு கையை போட்டுட்டு இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு, நமக்கு எல்லா கையிலையும் ஒரு வினையும் ஒன்று இருக்குது. அதை தூக்கி வச்சுக்கிட்டு அதில் பார்த்துக்கிட்டு அதை இப்படி தள்ளிக்கிட்டு காலை முன்னாடி தள்ளிக்கிட்டு அப்படியே கூட்டத்தோட கூட்டமாக போய் சேர்ந்துடும். ஆமாம், பேசிக்கிட்டு போனோம்னா எதுவுமே இருக்கக்கூடாது. பெருமான் மலை மட்டும்தான் நமக்கு கண்ணுக்கு தெரியணும். வேற எதுவும் அந்த அங்கே இருந்து பாரு ஏதோ போடுறாங்க, அந்த வாசம் காலிக்குள்ள ஒரு வாசனை வரவே கூடாது. அந்தவங்க தாண்டி போன உடனே அப்புறம் பானிபூரி வரக்கூடாது. அப்புறம் அந்த அங்கே பார்ப்போம், அந்த கோயிலுக்கு போனோமா வல்லாறு கோயிலில் நல்ல தக்காளி சாதம் சுட சுட வாசனைலாம் வருது அப்படின்ட்டு போவோம். இதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, நமக்கு எதுவுமே வரக்கூடாது. நேராக அப்படி சாமியை சுற்றி வந்துக்கிட்டே இருக்கணும், சாமியை பார்த்து கொண்டே இருக்கணும். நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு வளமாக தான் இருக்கும். நீங்கள் வளம் வரும் பொழுது மழை நமக்கு வளமாக தான் இருக்கும். 5 முக தரிசனம், 4 முக தரிசனம், நந்தி தரிசனம், சூழ தரிசனம், இதெல்லாம் பார்த்துக்கிட்டே நம்ம வந்தோம்னா தான் அந்த பெருமானை உணவு. ஏன்னா அங்கே நாம அண்ணாமலையில் பொறுத்த வரைக்கும் அந்த மலை தாங்க அண்ணாமலையா. எப்பொழுதுமே தீபத்தன்னைக்கு மட்டும் இல்லை, எப்பொழுதுமே மலை தான் அண்ணாமலையா. நாம் கும்பிட்ற அண்ணாமலையார் கோயிலில் போய் அச்சோ நான் சாமி பார்க்க முடியாது, கதவை சாத்திட்டாங்களே அப்படின்னா அது திருமால் வழிபட்ட லிங்கம். அது நாம் ஏன்னா அது குண்டங்க. குண்டம் அமைக்கும் பொழுது இந்திரன், அக்னி, வருணன், யமன் இப்படி வரிசையா அட்டதிக்கு பாலகர்கள் இருப்பாங்க. அட்டதிக்கு இந்திரனை எழுந்தல்க, அக்னியை எழுந்தல்க, கூற்றுவனை எழுந்தல்க, அப்புறம்
நிருதி எழுந்தல்க, வருணை எழுந்தல்க, வாயு எழுந்தல்க, குபேரா எழுந்தல்க, ஈசானம் எழுந்தல்க. அப்புறம் நான்முகனை எழுந்தல்க, திருமாலை எழுந்தல்க. பின்னாடி இருக்கிறது, பின்னாடி ஆதி அருணாச்சலம்னு ஒரு கோயில் போனீங்கன்னா அதுதான் திரு பிரம்மா வழிபட்டது. ஆமா, அடி அண்ணாமலையா, ஏதோ ஒரு அடி அண்ணாமலை. ஆமா, அங்கதான் இருக்கு. அதனால அது போறது. இப்ப இந்த குண்டம் அமைச்சு நீங்க பாத்தீங்கன்னா, இந்த குண்டத்துல அட்டதிக்குபாலையில எழுந்தல் பண்ணுவாங்க, திருமாலையும் பிரம்மாவையும் எழுந்தல் பண்ணுவாங்க. இதுதான் அங்க இருக்கக்கூடிய இடம். இதுதான் 10 லிங்கம் தான் அங்க இருக்கக்கூடிய. அப்ப நடுவில் இருக்கிறது ஜோதி வடிவாக இருக்கக்கூடியது அண்ணாமலை. நாம போனா அண்ணாமலையார தான் தரிசனம். அண்ணாமலைன்னா எதுங்க? மலையை தான் தரிசனம். கோயில்ல நீங்க போய் திருமால் வழிபட்ட நீங்க தான் பார்க்க முடியலாம். அதை விட்டுருங்க, அது ஒரு பெருசா எடுத்து. அதனால அதெல்லாம் அப்படி பார்த்துக்கணும். வேறு ஒருவர் காணாதபடி உலகணும். முன்பு கீழ் கூறினார், இது தவ முயற்சியினால் அவர்களது மட்டுமே இப்ப தவ முயற்சி இருக்கிறவங்களால் மட்டும்தான் அவர்களை உணர முடியும். இந்த இடத்தில் வந்தது அடைந்தவர் எல்லோரும் பெறக்கூடியது, மற்றுரை அங்கு உரைவரை என்றுரைப்பாரும் உண்டு அப்படிங்கிறார். அப்ப யோகத்து முனிவர்கள், இப்ப யோக பீடம், நாம் சிவபூஜை செய்யக்கூடிய அன்பர்கள் எல்லாருமே நம்ம ஐங்கர பெருமானுக்கு மேல என்ன சொல்லி கொடுத்துருப்பாங்க? யோக பீடம், ஞான பீடம்னு கொடுத்துருப்பாங்க. அப்ப அந்த யோக பீடத்துல யார் இருக்கணும்? முனிவர்கள் தான் இருந்து சிந்தை ஒத்து, இந்த சிந்தை ஒத்தி இருக்கக்கூடிய ஞானிகள்லாம், முனிவர்கள்லாம் அங்க இருக்கிறாங்க அந்த இடத்துல. அப்ப பெருமான் வர்றதுக்கு முன்னாடி இவங்கெல்லாம் யார் வந்துட்டாங்க? இந்த 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 சிவபூஜை பண்றதுக்கு முன்னாடி என்ன பாடணும்? நமக்கு சிந்தனைக்கு வரணும். திருப்பள்ளி எழுச்சியில இன்னிசை வீணையர் யாழினர் ஒருவாள் பாடல் நினைவுக்கு வரணும். அதனாலதான் தூங்கி இருந்துச்சோன்னு என்ன பண்ணாங்க? ஆமா, போற்றி என் வாழ் முதலாகிய பொருளே. அந்த ஒரு வரி போதுங்க நமக்கு, அந்த ஒரே ஒரு வரி போதும். போற்றி என் வாழ் முதலாகிய பொருளே அப்படின்னு தொடங்கணும். வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கைக்கு முதலாகிய பொருள் நீதான். எங்க? கேவலத்திலிருந்து வந்தனே, அதுல இருந்து இன்னைக்கு கொண்டு போய் திருவடியில சேர்க்க போறீங்களா? அது வரியும் எனக்கு முதலாக இருந்து என்னை ஆட்படுத்தக்கூடிய பெருமாள் நீங்கள். அது அதனாலதான் மாணிக்கவாசகர் பெருந்தகை சொன்னாங்க, போற்றி என் வாழ்வதாகிய பொருளே. அப்ப அது மாதிரி இங்க என்ன பண்றாங்க? யோக கூடுதல் சிந்தை இறைவன் பார் கூட்டுவது யோகர். யோகம்னா என்ன? சிந்தை நிந்தனுக்கு ஆக்கி, சிந்தை என்ன பண்ணும்? சிவபெருமான் திருவடியை நினைத்து கொண்டே இருக்கு. சிந்தை இடையறாத அன்பு, சிந்தை இடையறாத அன்பு. சும்மா நான் வருவேங்க, உச்சிகாலம் பார்த்துட்டு போனா சாப்பிடுவேன், காலையில வருவேன் பார்த்துட்டு போனா சாப்பிடுவேன். இதெல்லாம் எப்பொழுதுமே சாக்கி நாயனார் புராணத்தில் எங்க எப்படி இருந்தாலும் நமக்கு என்ன பண்ணணும்? சிவ சிந்தனை இருந்து கொண்டே இருக்கும். நீ எதை செய்தாலும் சிவனை நினைத்து செய்தால் அது சிவ செயல். சமைக்கிறேங்க, சரி, சிவபூசை பண்ணிக்கிட்டே என்ன பண்ணணும்? சமைக்க போறியா? சிவபெருமான் 5 எழுத்து சொல்லிக்கிட்டே சமைத்து கொண்டிரு. என்ன செய்தாலும் சிவபெருமானை நினைத்து கொண்டே செய்து கொண்டே இரு. செய்தோம்னா அது என்ன ஆகும்? நமக்கு நன்மையை செய்யும், நமக்கு நன்மைகளை செய்யும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப எல்லை இல்லன உள்ள அநேக விம்மிதங்கள் உள்ளன. எல்லை இல்லாத இந்த மாதிரி முனிவர்கள்லாம் இருக்குது. ஆர் அறிவார் முற்றும் அறிந்தவர் ஒருவரும் இல்லை. இறைவனை பற்றி முற்றும் யாராவது அறிந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரும் இல்லை. அவனை அறிந்தவர்கள் யாராவது சொல்ல முடியுமானா? யாரும் இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா அங்க என்ன சொல்றாரு? சம்புவின் அடித்தாமரை அல்லாது ஒன்று இறந்தார். யாரு? சுப்பிரமணிய முனிவர். அவர் என்ன சொல்றாரு? நாம் தொழும் தன்மையால். சுந்தரமூர்த்தி பெருந்தகையை பார்க்கும் பொழுது என்ன சொல்றாரு? நாம் தொழும் தன்மையால். அப்ப அவர் எதனால சொன்னாரு? கற்றாரே காமூர். அவர் நிலையில இருந்ததனால அவர் அறிந்து கொண்டார். மற்றவர்களுக்கு அறிந்து கொள்ள முடியல. ஏன்னா அவர் கூட தான் இருந்தாங்க, சுப்பிரமணிய முனிவரோட தானே இருந்தாங்க. ஆனா அவர்களால் என்ன செய்ய முடியல? அவர்களை அறிந்து கொள்ள முடியல. அதனால சொல்றாரு, நாம் தொழும் தன்மையாளர். நான் மட்டும் இல்லை, நாம் எல்லாம் தொழக்கூடிய தன்மை உள்ளவர் நம்பி ஆறுவார்.
அப்ப 6 முற்றும் அறிந்தவர் ஒருவருமில்லா என்று எதிர்மறை உணர்த்திற்று. இவை இக்கலியுகத்தில் சிறப்புடைய சிலருக்கு மட்டுமின்றி யாவருக்கும் தெரிய வல்லது. இந்த கலியுகத்துல யாருக்காவது இதெல்லாம் தெரியுமான்னு கேட்டா ஒரு சிலருக்கு தான் இது தெரியும் அப்படின்னு சொல்றது. எல்லாருக்கும் எல்லாமே தெரிஞ்சிடாது அப்படின்னு சொல்லப்படுது. இப்ப யோக பீடம் ஞானபீடம் இல்லைங்க, யோக பீடம் போக பீடம் அப்படின்னு தலைப்பு போட்டு 83வது பாட்டு. 84வது பாடல் உரித்திர சோலை அப்படின்னு சொல்லப்படுது. உரித்திர சோலை பரிசவேதி அப்படின்னு சொல்லுது. உரித்திர சோலை பரிசவேதி 84வது பாடல். தூண்டு சோதி ஒன்று எழுந்து இருள் துறக்கும் சுரகர்கள் வந்து சூழ் உரிக்கிற சோலை வேண்டினார்கள் தாம் பிறப்பினை ஒழிக்கும் மெய்நெறி காண்கிறார்கள் தாம் விரும்பி தீண்டில் யாவையும் செம்பொன் ஆக்குவது ஓர் சிலையும் உண்டு உரை செய்வார்க்கு அறிதல் ஆண்ட நாயகி சமயங்கள் ஆறும் அகில யோனியும் அளிக்கும் அந்நகர். காஞ்சி மாநகர் உரித்திர சோலை பரிசவேதி அப்படின்னா என்ன? ஒன்றை மற்றொன்றாக மாற்றுதல், இரும்பை பொன்னாக்குதல். இது தெரிஞ்சிருச்சுன்னா இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? ஏன் நமக்கு இந்த கூடலை, இந்த சக்தி, இந்த சித்தி யாருங்க ஏன் கை கூடலை? அப்படி சொல்ல முடியாது. அதாவது இங்கு கூடினால் யாரும் தனக்காக வேண்டான்னு செய்யறதில்லை, அதனால அது கூடலை. இவர்கள் சித்தர்கள் எதுக்கு செய்தாங்க? சித்தர்கள் தன்முனைப்பு இல்லாது செய்தார்கள், கை கூடியது. நாம இன்னைக்கு ஏன் கை கூடலைன்னா எல்லாரும் தன்முனைப்போடு. தன்முனைப்புனா அடுத்து என்ன ஒரு கேள்வி வரும், யாராவது சொல்றீங்களா பார்க்கலாம். தன்முனைப்புனா என்ன? நான் எனது, ஆமா, யான் எனது இருக்கிற வரைக்கும் அதற்கு பேரு தன்முனைப்பு தான். அதில் எந்த மாற்றமும் இல்லை. முதல்ல நாம் எந்த செய்திக்கும் கோபப்படாமல் இருப்பது, இது மிக மிக சிரமமான ஒரு விஷயம். கோபம் குறைந்தால் ஒவ்வொன்றாக நம்ம முதல்ல குறைஞ்சிட்டே வரும். சொல்கிற நாம் முதல்ல கோபப்படாமல் இருக்கு மேடம் அப்படின்னு சொல்லலாம். ரைட், சரி. 84. அப்போ ஒளிப்பிடம்பானது இரவில் தோன்றி இருளை நீக்கிடுமாயும் தேவர்கள் வந்து சூழ்வதற்கு இடமாயும் உள்ள உரித்திர சோலை எனப்படும். உரித்திர சோலைங்கிறது என்னப்படுது? தேவர்கள் வந்து வழிபாடு செய்வதற்கு தானே. பூங்காவனமும் விரும்பி வேண்டியவர்களுக்கு அவர்களுடைய பிறவியை ஒழிக்கின்ற எல்லா உயிர்களையும் காப்பாற்றி அந்த திருநகரத்தில் உள்ள இத்தன்மையானது பெருமானை சொல்லுதற்கு அரிதாகும். இங்கே என்ன இருக்குது? உயிர்களுடைய பிறவியை தீர்க்கக்கூடிய அத்தனை வழிபாடுகளும் அங்கே இருக்கிறது காஞ்சி மாநகர்ல. துண்டு சோதி அப்படின்னா வேறொருவராலும் தூண்டப்படாமல் இறைவனது சக்தியாலே தூண்டப்படுவது என்று பொருளாகும். அதனால்தான் தூண்டு சுடரணைய சோதி கண்டாய், தொல் அமரர் சூடா மணித்தான் கண்டாய், காண்டற்கரிய கடவுள் கண்டாய். அந்த இடத்துல பாருங்க, காண்டற்கரிய கடவுள் கண்டாய், கருதுவார்க்கு ஆற்ற எளியான் கண்டாய், வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்டாய், மெய்நெறி கண்டாய், விரதமெல்லம் ஆண்ட மனத்தான் கண்டாய், மறைகாட்டுறையும் மணாலந்தானே. அப்படி சுவாமி வருவாங்க. வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்டாய். நாம் இது தூக்கிட்டு என்ன பண்றோம்? சாமி நான் கேட்கறதெல்லாம் தந்துருவாருன்னு போயிடுறோம். ஆனா நாம கேட்கறதெல்லாம் அப்பா அம்மா செஞ்சு கொடுத்துருவாங்களா? இப்போ நல்ல பனிக்காலம், போய் ஐஸ்கிரீம் கேட்டு பாருங்க, தலையில தட்டி போய் உட்காருப்பாங்க. இனிப்பு கேட்டு பாருங்க, தரமாட்டாங்க. ஏன்னா என்ன நேரத்துல என்ன தரணும்னு தெரியும். அப்போ உயிருக்கு என்ன தரணும்னு பெருமான் முடிவு பண்ணி வச்சிருக்காங்க. பிறவாமையை தரணும். அதுதான் அவருடைய பார்வையில என்ன தரணும் இந்த உயிருக்கு. பிறவாமையை தரக்கு என்னெல்லாம் இப்போ ஏதாவது இதுகிட்ட இருந்து கொடுங்கன்னா இது வந்து நமக்கு
எல்லாத்தையும் விட்டுட்டு வரும். ஆமா, அதெல்லாம் எடுக்கிறோம். இப்ப இது எது கொடுத்தா சாமி தான் வரும், அப்ப அது கொடுக்கணும். அது எதுக்காக செய்யறாரு அது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிறவாமை அந்த உயிர் அடையணும் அப்படிங்கிறது பெருமான். அதனாலதான் ரொம்ப நம்ம சாமி எவ்வளவு இறங்கி வரணுமோ அவ்வளவு இறங்கி வந்து செய்யறாங்க. அந்த அந்த கருணையை நினைத்தா நம்ம பெருமானை பார்த்த மாத்திரத்துல பெருமானே எனக்காக எங்கேயோ இருக்கிற நீங்க இங்க வந்து நிற்க வேண்டி இருக்குது அப்படின்னு நமக்கு என்ன வரணும், கண்ணுல தண்ணி வரணும். இறைவன் தூண்டப்படாது இயல்பாக ஒளியுடையவன். இறைவன் எப்படிப்பட்டவன்? ஒளியே வடிவமானவன். போய் ஒரு தூண்டி விடணும்னா இல்லை, அப்படிப்பட்டவன். தூண்டனைய சுடர்விடும் நற்சோதியான் ஆடுதுறை பதிகத்துல வரும். சாமிக்கு சுடர் கொழுந்து நாதர்னே பேரு. எங்க? திரு தூங்கானை மாடம் என்னும் பெண்ணாகடத்துல மேகந்தார் திருவதானம் செய்த அந்த இடத்துல சுவாமிக்கு சுடர் கொழுந்து நாதர் ஈசர்னு அம்பாள் பேரு. அழகிய காதலி அம்மை பேர பாருங்க, கேட்கும் பொழுதே அவரு சந்தோஷமா எல்லாருக்கும். அழகிய காதலி அம்மை சுவாமி அவ்வளோ அழகா இருக்கும். அம்பாலும் அழகா இருக்கும், பேரும் அழகா இருக்கும், அம்பாலும் அழகா இருக்கும். சும்மா ஒரு முளை பூ தான் போட்டிருப்பாங்க அம்பாளுக்கு, ஏன்னா அங்கெல்லாம் அதுவே பெருசு. அப்ப வேண்டினால்தான் பிறப்பினை ஒழிக்கும் சிலையும் பிறப்பினை ஒழிக்கும் மெய்நெறியும். மெய்நெறினா எதுங்க? வீடு பேரு. அதுதான் தீண்டில் யாவையும் செம்பொன்னாக்குவது பரிச வேதி. இப்ப அடுத்து தீண்டில் யாவையும் செம்பொன்னாக்குவது. தீண்டின் பொன்னாயினால் பொன்னாயினும் செய்தால் பழகாது ஆசையற்று வீடு வேற்றினை முயல்வோர் விரும்பி தீண்டப்படி செய்தல் மட்டுமே பொன்னாகும். ஓட்டினை எடு 1008 மாற்றாக வெளிவிடு பொன்னாக்கும் அப்படிங்கிறார். இதே ஓட்டினை. அதனால சித்தர்கள் தம்மை வேறு, நம்முடைய தன்மை வேறு. இங்கு பிறப்பருக்கும் மெய்நெறியில் விரும்பி தீண்ட செய்ய வேறு சமயங்கள் அளிக்கும். ஏன் தீண்டனா வரல அப்படின்னா, தற்போதும் நம்மகிட்ட இருக்கிறதுனாலையும் சுயநலம் இருப்பதனாலையும் நமக்கு என்ன கிடைக்கல, நாம் தொடக்கூடியது தங்கமாக மாறாது. மனசுல வச்சு சமயங்கள் 6 அளிக்கும். 6 சமயங்கள் அவரவரை தேற்ற தகையன என்பது இன்னும் பதிகத்தில் சொல்லப்படும். அறிவினால் மிக்க வருவகை சமயம் அவரவர்க்கு ஆங்கே ஆதருள் புரிந்து அப்படின்னு சுந்தரன் தேவாரத்திலையும். பக்குவமார்க்கு ஏற்றபடி 6 வகை சமயங்களும் இறைவன் வந்தருளினான். இப்ப ஏன் இறைவன் 6 சமயங்களை உட்சமயமாக வைக்கணும் அப்படின்னு பாத்தீங்களா? இப்ப எல்லா ஆன்மாவுக்கும் இப்ப டீயை என்ன பண்றோம், இஞ்சி போட்டு டீ ஒரு கடையில போய் குடிக்கிறோம். அப்புறம் இந்த நாட்டு சர்க்கரையில போடுற போய் ஒரு டீ தான் நாட்டு சர்க்கரை போடுற கடையில போய் ஒரு டீயை குடிக்கிறோம். பனங்கருப்பட்டியில குடிக்கிறோம். இப்ப டீ என்னவும் ஒண்ணுதான், ஆனா 6 சுவையில குடிச்ச மாதிரி சாப்பிட்றோம் இல்லையா? அது மாதிரி இந்த ஆன்மாக்கள் உயிர்கள் எதை பிடிக்கிறதோ அதன் வழியாக நீங்க முருகனை போய் கந்த சஷ்டி கவசம் படித்தால், நீங்க திருப்புகழ் படித்தால் அது எங்க போய் நிறுத்தும்? சிவபெருமானத்தில் நிறுத்தும். விநாயகர் ஆகவல் படிச்சீங்கன்னா எங்க போய் நிறுத்தும்? விநாயகர் அவ்வளவு அவசரமா பாடினாங்க, இது பொறுமையா பாடு, தூக்கி எறிஞ்சாரு போ கையில. அவர் எங்க ஆன்மா எங்க விரும்பினுச்சு? ஆமா, அது பாடும்போது அது என்ன சொல்றாங்க, சிவபெருமானி எனக்கு காட்டுன்னு தான் பாடுவோம். இப்ப இந்த 6 சமயத்திலையும் நீங்க அபிராமி அந்தாதியில இருந்து எல்லாமே எடுத்துட்டீங்கன்னா எங்க கொண்டு போய் சேர்ப்போம்? அடியாரோட சேர்த்து இறைவன் திருவடி கொண்டு போகும். எனக்கு பிறப்பில்லாம பண்ணுனா யாரு? பிறப்பினி எம்பெருமான் சிவம் தான். பிறவா யாக்கை பெரியோம் தொல்காப்பியம் நமக்கு சொல்லும். அப்ப நமக்கு பிறவாமையை தரக்கூடியது யாருன்னா பெருமானை தவிர வேற யாராலையும் தர முடியாது. அதனால நாம யாரை கும்பிட்டாலும் அவங்க எங்க அனுப்பி வைப்பாங்க, அங்க போயிடுங்க. இப்ப நாமெல்லாம் இங்க வந்துருக்கிறோம்னா பலகாலம் சிறுதெய்வ வழிபாட்டில் இருந்தவங்க. போய் காளியம்மன், மாரியம்மன், முருகன், விநாயகர், இப்படி எனக்கு ஒன்று பிடிக்கும். இன்னைக்கு வந்து நின்றுட்டு என்ன சொல்லுவோம், சிவபெருமானை தவிர வேற எதுவும் பிடிக்காது. இன்னைக்கு வந்துட்டு என்ன சொல்லிடுவோம், எல்லாம் இவருக்குள்ளேயே ஒடுங்கிருச்சிங்க, எல்லாமே அண்டாவுக்குள்ள வந்துருச்சு, மீண்டும் நம்ம குண்டாவுக்கு போக தேவையில்லை, அந்த குண்டா இந்த அண்டாவுக்குள்ளேயே அடங்கி நிற்குது அப்படிங்கிற அளவில் இன்றைய வகுப்பானது நிறைவு பெறுகிறது. அடுத்த வகுப்பு நமக்கு வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை. நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை காலை என்ன நடக்குதுங்க? பன்னிரு திருமுறை
நிகழ்வு நடக்குது. 63 அபிடேகம் திருமுறை உலா நடைபெற இருக்கிறது. நண்பர்கள் அனைவரும் வாய்ப்பு இருக்கும் நண்பர்கள் தவறாமல் கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் நம்மளுடைய செந்தில் அனுப்பிரியா நம்ம நடராசன் ஐயாவுடைய குழந்தைகள் திருமணம். அவர்கள் திருமணத்துக்காக ஐயா உங்களுக்கு அழைப்புதல் வைத்து வந்திருக்காங்க. அடியார் பெருங்கூட்டத்தோட ஐயாவோட சொந்தம் யாருன்னு கேட்டால் ஐயா ஒரே வார்த்தையில் சொல்லிட்டாங்க, ஐயா எனக்கு எல்லா சொந்தமுமே அடியார்கள் தாங்கய்யா, அதனால எனக்கு நீங்கள் வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்கன்னா யாருங்க? அடியார்கள் வந்தால் போதும், அதுவே எனக்கு நிரந்தர சொந்தம், எனக்கு மற்ற சொந்தங்கள்லாம் யாரையும் தெரியாதுங்கன்ட்டார். எனக்கு நஞ்சுண்டேஸ்வரையும் 63 தான் தெரியும். அதனால அவருக்கு பணி செய்கிற உங்கள் அடியார்களை திருக்கூட்டத்தை தான் தெரியும். அதனால அடியார்களாக இழந்தது பண்ணி எங்கள் குழந்தைகளை ஆசீர்வாதம் பண்ணணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டாங்க. நாம ஞான சம்பந்த பெருந்தகைக்கு வாக்கிணங்க கண்ணினால் அவர் நல்விழா பொழிவு கண்டு ஆறுதல் உண்மையான் என உலகம் வருகை என உரைப்பா என்று சம்பந்த பெருமானுடைய வாக்கு. ஆகவே அன்பர் பெருமக்கள் தவறாமல் அனைவரும் ஐயாவுடைய திருமணத்தை பெருந்தொல் செய்து குழந்தைகளை வாழ்த்துமாறு உங்களுடைய அன்போடு திருவடி தாமரைகளை பணிந்து வேண்டிக் கொள்கிறோம். ஐயா இப்பொழுது உங்களுக்கு அழைப்பது கொடுப்பாங்க, பெற்றுக்கொள்ளுங்க. ஒன்று வாங்கிட்டு அப்படியே எல்லாரும் பண்ணிட்டீங்கன்னா அவங்க மற்றவங்களுக்கு கொடுக்கறது சரியா இருக்கு. சரிங்க, நன்றி. திருச்சிட்டோம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட நன்றுளார் அடியார் அவர் வான்புகள் நின்றதெங்கும் நிலவி உடைகளா வான்முகில் விழாது பெய்க மணிவளம் சுரக்க மன்னன் பொன்முறை அரசு செய்க குறைவிலார் உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்குக நற்றமம் வேண்டி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் தென்னாடுடைய சிவனியை போற்றி ஏகம்பத்துரையந்தாய் போற்றி காபாய் கனகத்திரடே போற்றி அருள்தரும் தேவகிரி அம்மை உடனமர் அங்கு நஞ்சுண்டேஸ்வர பெருமான் மலரடிகள் தெய்வ சேக்குலார் பெருமான் திருப்படிகள் எம்பிரான் திருக்குறிப்பு தொண்டநாயனார் திருப்படிகள் திருச்சிற்றம்பலம். நஞ்சுண்டா நஞ்சுண்டா நீலகண்டா நீலகண்டா நஞ்சுண்டா நஞ்சுண்டா திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களுக்கு இன்னும் ஒரு செய்தி. நம்மளுடைய கார்த்திகை தீபத்து அன்று சிவனடியார் திருக்கூட்ட அறக்கட்டளையின் சார்பாகவும் ஊர் பொதுமக்களின் சார்பாகவும் ரெண்டு வச்சுக்கலாம். 63க்கு 108 பஞ்சமுக விளக்குகளால் அலங்காரம் செய்து பார்க்கலாம் என்று ஒரு இறைவன் திருவருளால் எண்ணம் கூட்டி வைக்க அதற்கான பணிகள் மேற்கொண்டு ஒரு 60,000 ரூபாய் திட்டத்தில் அந்த விளக்குகள் அங்கே தயாராகி கொண்டிருக்கிறோம். வாய்ப்பு இருக்கிறவங்க நாங்கள் அந்த செய்தியை கொடுத்துருந்தோம், பங்கு கொள்ளலாம். முடியாதவர்கள் அவசியம் வந்திருந்து அந்த விளக்குகளுக்கு எண்ணெய் ஊற்றி திரி வைத்து ஏற்றி கொடுக்கணும். இப்போ இருக்கிற மாதிரி கீழையும் எரியும், அதற்கு கீழே ஒரு விளக்கும் மேலே அப்படியே 108 விளக்கும் வரிசையாக தொங்க விடப்படும். பித்தளையில் சரவிளக்கு நம்ம சொல்லிட்டாங்க, சரவிளக்கு 108 விளக்குகள் வரிசையாக அப்படியே நம்ம எப்படி 63 விழாவின் பொழுது மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டது, அதுபோல் இப்பொழுது தீபத்தால் அலங்காரம் செய்ய இருக்கிறது. அந்த காட்சியை காண தங்களால் யார் யாரை வர வைக்க முடியுமோ அவங்களையும் வர வைக்கட்டும் பெருமான். நீங்களும் அந்த நிகழ்வுகளில் கொஞ்சம் நேரமாக வந்திருந்து கலந்துங்க. ஏன்னா வீட்டில் எல்லாரும் தீபம் ஏற்றுவீங்க, அதை யாராவது வீட்டில் இருப்பாங்க, குழந்தைங்க இருப்பாங்க, மனைவியோ கணவனோ இருப்பார். மற்ற நாள் கணவர் சமைச்சு தர்றாரு, அந்த அன்னைக்கு கணவர் விளக்கு ஏற்ற சொல்லிட்டு போனால் நம்ம கோயிலுக்கு வரலாம். ஏன்னா மற்ற நாளில் சப்பாத்தி சுட்டு வைக்கணும், தோசை சுட்டு வைக்கிறாரு இல்லை, இன்னைக்கு எதையும் ஒன்று செய்ய அப்படியே 2 விளக்கு ஏற்றி வச்சு வாசல்னு சொல்லிட்டு நாம் என்ன பண்ணிடுறோம், இங்கே அந்த காட்சியை காண வரணும். அதற்கு குருநாதருக்கு செய்யும்பொழுது அதை என்ன சொல்லுவோம், கொழு காட்சி என்று சொல்லுவோம். அதுபோல் நாம் இன்னும் அதில் இன்னும் திட்டங்கள் இருக்குது. மாலை போடலாமா, 61க்கு மாலை சாத்துப்படி பண்ணலாமா அப்படிங்கிறதான் இருக்குது. வாய்ப்பு இருக்கக்கூடிய அடியார்கள் அவசியம் அந்த காட்சியை கண்டு கண்ணுறமால் ஏன்னா கார்த்திகை விளக்கீடு காணாதே போதியோ பூம்பாவா என்பது எங்கள் சம்பந்த பெருந்தகையோட வாக்கு. ஆகவே அந்த வாக்கு இணங்க அந்த கார்த்திகை திருவிளக்கிடும் காட்சியை நாம் காண அன்போடு உங்களை வேண்டி பணிந்து வரவேற்கிறோம். வாருங்கள், அந்த இன்பத்தை அனுபவிப்போம். திருச்சி ஐயா கீழர் பாஸ்கருடைய மாணவன். உடலில் இருக்கக்கூடிய அந்த வியாதிகளை எப்படி நாம் இயற்கையாக போற்றிக் கொள்ளலாம் அப்படிங்கிறத
ஐயா உங்களிடத்துல ஒரு ஓரிரு நிமிடம், ஏன்னா 7 மணிக்கு வழிபாடு தொடங்குங்க, அதுக்குள்ள ஒரு 2 நிமிடங்கள்ல நீங்கள் நிறைவு பண்ணிட்டு என்னைக்கு தேதிங்கிறது சொல்லிட்டு அங்கே வந்துடலாம். அன்பார்ந்தவர்களே, நான் வந்து ஈலன் மஸ்க் ஐயாவுடைய மாணவன். அவர் என்ன செய்வார் அப்படின்னாக்கா, நம்ம உடலில் ஏற்படுற நோய்களை மருந்து இல்லாமல் மாத்திரை இல்லாமல் வைத்தியமே பார்க்காம நம்மளால் நாம் குணப்படுத்திக்க முடியும் அப்படிங்கிறது தான் அதோடைய பொருள். அதைத்தான் நான் வந்து 12 வருஷமாக 13 வருஷமாக செஞ்சுட்டு இருக்கேன். அது நான் கொஞ்ச நேரம் ஒரு அரை நாள் அல்லது ஒரு நாள் கூட என்னால் பேச முடியும், தொடர்ந்து பேச முடியும். அப்படி பேசும்போது நம்ம உடல்னா என்ன,